செல்வாக்கு கிடைக்க வேண்டுமானால் அது நல்வாக்காக அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவள் 64 கலைகள் சொந்தக்காரி கலைவாணி தாயை கண்டு வழங்கி நேராக வந்து கொண்டிருக்கிறார். படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக முதலில் 4 வரை தோற்றுவித்தார். அது 10 பேரை தோற்றுவித்தார். அதிலே நாடகப்பட்டனா படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக கதிரவனுக்கு பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு எனக்கு பூமியிலே பிறந்து கதிரவனுக்கு பிறந்து பல இன்னல்களை அனுபவித்து இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் என் அநேகப்பட்ட பிரமதேவனுக்கு மகாக வடிக்கப்பட்டவர் காலத்தில் என் அண்ணனவர்களுக்கு கணேசனால் ஒரு நாள் உனக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உனக்கு சிரமமாக என்னென்ன சாபம் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்க கூடாது என்று சாபம் இன்று என் கழகத்திற்கு ஒரு வணிகம் முடிக்கவில்லை என நினைத்திருந்தேன். ஆனால் அந்த படத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக எமது கழகத்திற்கு வழி கிடைக்கும் ஒரு தோன்றுகிறது சரி வேண்டும் வேண்டாமல் இன்றி காத்த தொழிலை கடவுளை கொண்டு எதிரும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வ முதலார் வகையிலும் சித்திர பதவியாக விட்டு இருக்கும் மகாலட்சுமியின் கடவுளும் நல்வழி தீவிரம் சொல்லப்பட்ட இறைவனுக்கு பேராகமாக உயிர்களை படிக்கும் பிரம்ம தந்தை
தெரியும் நாரதா கனகப்பிரியான்னு சொல்லப்பட்டு எனக்கு பாட்டனாகி சாத்தா விஷ்ணு மதுசூதனன் திருமால் பெருமாள் எனது போன்ற காரணகாரிய பெயர்களை கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அழுவோம் வலிவினிவோம் அள்ளி வீட்டில் பிறந்த தொழிவோம் போகா திருவோம் நல்ல குணமதிக மாமருனை கோபுரத்தில் விட்டிருக்க கணபதி கைதுள்ளாக்கார் என்று சொல்லியிருக்கிறார்கள் கணபதி அவரை இணைத்து நாம் கழகத்தை போக்கி அதனுடைய அறிந்த மகளா நாராயணன் நன்றி நன்றி கலந்த வணக்கம் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் காமம் குரோதம் உணவு மோகம் அதை மாற்ற சொல்லக்கூடிய அருவகைப்பை வேறதத்து மூலாதார சுபாதிஷ்டான மணிபூர்க மடாகத வசத்தி ஆங்கில சொல்லப்பட்டு ஆதாரங்களை மையமாக கொண்டு அவதனித்து உமையின் நவச்செல்வன் நெட்டி கண்ணு தோற்றத்தை வெட்டி வேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன்
மால்முருகன் செந்தில் வேண்டவன் இந்த இடத்திலே முடிவுண்டிருக்கிறானே, இந்த இடத்திலே நமக்கு நல்ல கலகம் உருவாக வேண்டும், அதுவும் நன்மையிலே முடிவுள்ள இடம் எவ்வளவு சிறப்பானது பெருமைக்குரியது என்பதை நாம் அழகாக இங்கே கவனிக்கப்படுவது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஐவனங்கள். இந்த ஐவனங்களிலே இது குறிஞ்சினம். குறிஞ்சினத்திலே வேலிமலை சாரல், வேலிமலை சாரலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறானே. முருகப்பெருமானுடைய திருவருளை பேச போனால் எவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டு. இங்கே நதிகள் எல்லாம் ஓடுவதை பார்க்கும் பொழுது சிறப்புகள் அமைந்த இடமாகத்தான் தோன்றுவது என்பதற்காகத்தான். இது அருவிநீர், சுனைநீர், ஓடக்கூடிய நீரும். அருவிநீர், சுனைநீர் என்பதனாலே நதிகளால் ஓடுகிறது. எப்படி என்ன நதியோரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றிகள், வணக்கம். அங்க அவருடைய ஐமழை சுட்டணித்து தூங்காமல் தூங்கி சுகப்பிரமணம் கேட்டுதான் இருப்பதா முதலில் யாராவது உள்ளே இருக்கிறார், ஏதாவது ஓசி சத்தம் கேட்கிறதா கவனிக்கலாமே. ஆஹா, என்ன ஒரு அருமையான முருகப்பெருமான் வைத்துக் கொள்கிறார். முருகா 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 என்று உருகி கொண்டிருக்கிறார். முருகின்றானே அழுகென்ற அர்த்தம். முருகா என்றால் மூன்று தெய்வம் ஒருங்கே அமைந்திருக்கிறார். முருகி என்றால் முகுந்து, முருகி என்றால் திறன், காய் என்றால் காகும், மூன்று தெய்வங்களும் ஒருங்கே முருகப்பெருமானை காவல் என்ற முறையிலே காதலை மனதிலே வைத்திருக்கிற யாரோடும் சோவென்று பெண்கள் மட்டும் காவலுக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்கள் யாரும் வந்திருக்கிறாரா? வந்தவர் யார்? வந்தவர் யார்? தமிழுக்கே வேந்தன், தமிழ் வேந்தன். பேரு தமிழ் வேந்தன். இன்னைக்கு தமிழோடு உரையாட வேண்டும், தமிழோடு போட்டி ஓட வேண்டும், தமிழோடு சண்டை ஓட வேண்டும். முழுமையா தெரிஞ்சாதான் போட்டி ஓடணும். உங்களுக்கு முழுமையா தமிழ் தெரியுமா? நான் தமிழ். ஓய், ஏன்னா பேரு வந்து என்ன பேரு? தமிழ் வேந்தன். தமிழுக்கே வேந்தன். அதனால தமிழோடு சண்டை தமிழுக்கே அரசன். அதனாலதான் தமிழோடு சண்டை ஓடுறேங்கிறேன் நான். இன்னைக்கு வரட்டேன், வெளியில வரட்ட வருது, இந்த தமிழோட நம்ம சண்டை போட்டு பார்க்கலாம்.
நாங்க 2 பேரும் பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாரா? சந்தோஷம். ஒரு வண்டி இடைக்கு இடையணுமாடா 2 மாடு சரியா இருக்கணும். ஒரு மாடு நான் இங்க வந்துட்டேன். உள்ள என்னோட சண்டை போறதுக்கு பல மாடு தயாராகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன மாடு வருதுன்னு பார்க்கலாம். ஒரு மாடா ஓடுற மாட்டை ஓட்டி பார்ப்போம். எந்த மாடு ஓடுதோ அது வண்டி மாடு, இல்லைன்னா சண்டி மாடு. அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமணத்தை மொத்தம் 8 வை திருமணம். பிரம்மம் பிரசாத்தியம் ஆறுகள் தெய்வம் காந்திரம் அசுரம் ராட்சசம் பேசாசம் 8 வை திருமணம். அதில் காந்தரமணம் சொல்லக்கூடிய கலவமணத்தை புரிதற்காக வள்ளி வந்திருக்கிறார். அழகுனா என்ன அழகு? எந்த பழத்தை ஒப்பிடலாம்? பரவாயில்ல, சரியா வரல. சைவந்த வர்ற பறவைகள் உள்ள பொறுப்பு நான் வெளியில என்ன அப்படியே வெளியில நினைச்சிருவேன். சிறப்பு. எந்த படத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம்? அத்தி படத்தை மட்டும் ஒப்பிடலாம். அத்தி பள்ளம் சிவப்பா கந்தையத்த மக சிவப்பா தேவலுகத்தில போறவெல்லாம் உன்னை கண்டு திகப்பா. இப்பெல்லாம் சிவப்பா கந்தையத்த மக சிவப்பா தேவலுகத்தில போறவெல்லாம் உன்னை கண்டு திகப்பா. அத்தி
எனக்கு விரும்புகிறேன் உலகில் இருக்குது இந்த அந்த மக சிவப்பா தெரிவித்துக் கொண்டு முருகப்பெருமானே தாங்களுடைய திருவண்ணாமலை எப்பொழுது அடைய போகிறேன் தாங்கள் என்னை எப்பொழுது ஆட்கொள்ளப் போகின்றீர்கள் என்று எண்ணிக்கொண்டு காத்துக் கொண்டிருக்கும் வள்ளிக்கு முருகனுக்கும் திருமணத்தை நடாத்தி வைக்க என்பதற்காக யாம் இங்கே வந்திருக்கின்றோம். ஒரு பூவை எடுத்து நாராக தொடுத்து அந்த கண்ணனுக்கு சூரிய கொடுத்தால் சுடற்கொடியால் மாலை கட்டி இனத்திலே பிறந்த ஒருத்தி மாலையை எந்த மாலை அந்த மாலை தான் இவர்களின் தொடுக்க மாலை என்ன மாலையாக இருக்கலாம் என்பதற்காக நான் தேடும் சிவந்தி பூவிது ஒரு நான்
அனைத்து நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஒவ்வொருத்தருடைய ஆர்வத்தை பாருங்களே. இவர் பாடுகிறார், அடுத்து படவாத்திய மன்னர் பாடுகிறார், மிருதக்காரவர், எல்லாருமே பாடகர்கள் தான். அடுத்து இவர் இருக்காரு நம்ம காலகாசியன், இவரை நம்பிராஜம் போட்டு பாடகர்கள் தான். எல்லோருமே பாடகர் தான். அன்னைக்கு ஐயர் வேஷம் போட்டு பாட்டு பாடி என்ன ஆமாமா அந்த பாட்டு கிடையாது. அந்த பாட்டுல பழனியிலே பொங்கல் தேரட்டும் இப்படியெல்லாம் பாடல்களை பாடக்கூடிய திறமையான இசையமைப்பாளர்கள் இங்கே வந்துக்கூடிய அனைத்து ரசிப்பும் உண்மையாவே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு அழகான அருமையான ஞானமான ரசிகர்கள் உங்களை சந்திக்க வாய்ப்பினை கொடுத்த இறைவனுக்கும் அதனுடைய அமைப்பாளர்களுக்கும் கிராம பொதுமக்கள் முதலில் நன்றிதனை தெரிவித்துக் கொள்ள நன்றி நன்றி வணக்கம். அமைப்பாளர் பிரபா, நமது தம்பி சகோதரர் பிரபா அவர்களுக்கும் இந்த ஒளிபெருக்கி நிலைமைனா எங்களுக்கு சந்தோஷம். எம்எஸ்டின்னு பேர் வந்துருச்சுனாலே எங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கும். அந்த அளவுக்கு திறமையான ஒரு அருமையான அமைப்பாளர் ஒளிபெருக்கி நிலையத்துடைய உரிமையாளர். சரி, வரக்கூடியவர்களை சந்திப்போம். அதற்கு பின்னே நம் கழகத்தை தொடங்குவோம். யாரையும் எதற்காக வந்தால் என்னவனை இங்கே காவல் வருகிறார் என்பதை பார்க்கும் பொழுது முன்பர் சமயம் எமது பாட்டநாயக மகாவிஷ்ணுங்களை எம்பரவள்ளி சுந்தரவள்ளியின் இருவரை அவர்கள் தெய்வியான எம்பெருமான் முருகன் திருவள்ளித்தாமல் மட்டோந்திய சுந்தரவள்ளி குருதி தலைவர் நம்பின் வளப்புகளாய் வள்ளி என்ற பேரு முருகப் பெருமாளுக்கு வருகிற காவல் கொண்டிருக்கின்றார். இருமணமும் ஒரு மனமாக வேண்டும். அதற்காக பாட வேண்டும் ஒரு தாளாட்டு. இன்னி தாளாட்ட வருவாளோ நீங்கி தருவாளோ தங்க தேராட்ட வருவாளோ நீங்க வாட்ட தருவாளோ கொஞ்சம் ஒரு கொடு சொல்லி தாளாட்ட வருவாளோ
மனமாதங்களை தெரிவித்துக் கொண்டு யாரோ ஒரு ஆடவர் வருகிறார். அவருக்கு முதலில் சுந்தரத்தை நாம் நினைத்தால் நிச்சயமாக கலகம் நிச்சயமாக ஆரம்பிங்க என்பது கொஞ்சிறந்த மங்கிவள் இந்த குலகிலே இடைவேளைக்கு பிறகு நாடகம் தொடரும். வனலூர் கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மைக் எடுத்து மட்டையை அடிச்சு விடுவேன். கொஞ்சம் கூட அண்ணே இந்த ஒரு மாதிரி தான் உடைய அழகா அமைதியா கூப்பிடுறாரு. அண்ணே எனக்கு கஷ்டமா இருக்குண்ணே. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னை இந்த பேச்சு பேசுறேன். அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா, சோத்தட்டாங்க நிக்கிறேன்னு கேட்கிறேன். தம்பி தானே பேச பேச என்னன்னா பேச்சே வராது. கோயிலுக்கு போய் நாங்கள் எத்தனை கோயிலுக்கு வேண்டிட்டு போய் எத்தனை அம்மாசி சோறு வாங்கி கொடுத்துருப்போம். அவன் பேசணும்னா அதனால அவன் பேச பேச ஆனந்தமா இருக்கு. வாடாயே அது பேச பேச அவ்வளோ கேளியா கேளியா யார கேட்கிறேன் அண்ணனு தானே. நல்ல கேளு கேளு சொல்றேன். நல்ல கேளியா யார் வர சொல்றது? யார் வர சொல்றது? அட்வான்ஸ் யார் கொடுத்தாங்களா? பேச்சு நீ சாமி கிட்ட வேண்டிட்டு அவன் உடனே ஜாதி சொல்றாங்க. இத நீ பேசலாமா? யார பேசலான்னு தெரியல. நிக்கிறியா நிக்கிறியா பேச்சு பாருங்க. அவரும் உட்கார்ந்துருக்காரு நல்லா தெரியுது. நின்றுகிட்டு இருக்காங்க. அது நிக்கிற மாதிரி தெரியும் பொறுக்கு என் நம்பிக்கை. நான் உட்கார்ந்து இருக்கிறது நிக்கிற மாதிரி தெரியுது. அந்த தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அந்த நிக்கிறது அப்படி சொன்னாரா? இவ்வளவு பேச்சுகளே நீ முதல்ல எந்திரிச்சு போ. உன்னை திட்டும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. எந்திரிச்சு போங்கிறேன். அண்ணே
இல்ல அவர் மட்டும் சிரிக்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கல, ஒரு சண்டை வந்துச்சு. நிழல பாத்தீங்களா? நிழல பாத்தீங்களா? அவன் நின்ன நிழல பாத்தீங்களா? இல்ல அதெல்லாம் உங்க உங்க அதெல்லாம் கிடையாது. தம்பி நீ பேசியா? உனக்கு ஒண்ணு பெண்ணுக்கு வருமாறாத போ, கல்லட போட்டுருக்கு போ. ஏய் ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்துக்கு வந்ததற்கு சம்மதமே கிடையாது. மூத்தரம் தெரிச்சிடும், அட்டப்பு எடுத்துக்கிற மூத்தரம். யாருக்கு யாருக்கு மூத்திரம் தெரியும்? அவரை சொன்னேன். உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கா? நீங்க காந்த புடிக்கிறவங்க உங்களுக்கு எங்க மூத்தரம் வரும், ஆத்திரம் வரும்? ஐயப்பன் சாமியா போயிட்டேன். இடம் எமக்கு சொந்தம். இடம் எனக்கு சொந்தம். நான் கேக்குறேன், தமிழுக்கு சொந்தக்காரன், தமிழ் வேந்தர் அப்படின்னு என்ன? நான் பேசுறேன், நீ திருப்பி பேசுற. என்ன இந்த இடம் எமக்கு சொந்தம்னு சொன்னேன். இடம் எமக்கு சொந்தம் நீயா சொல்ற? சொன்னியா சொல்லல? நான் என்ன சொன்னேன் அதை சொல்றது ஒன்னே கூட்டி வரல. இடம் எமக்கு சொந்தம். எனக்கு சொந்தம். நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன். வேற பேச்ச தெரியாது உனக்கு? வேற வசனமே தெரியாதா? நீ படிச்சிருக்கியா படிக்கலையா? நீ படிச்சிருக்கியா இல்லையா? என்ன சொன்னா அதை திருப்பி சொல்ற நீ? இடம் எமக்கு சொந்தம். பல ஆதாரங்களை நான் வைத்திருக்கிறேன். முதலில் நானும் எனக்கு சொந்தம் அத்தாச்சியை வச்சிருக்கேன். பார்த்தோன்னே தெரியும் எனக்கு. என்ன அத்தாச்சி வச்சிருக்கேன்? சரி, உனக்கு முதல்ல யார் வச்சிருந்தது? எங்க அப்பா. எதை? அத்தாச்சி. நாராயணா, உங்க அப்பாவுக்கு முதல்ல யார் வச்சிருந்தது? எங்க பாட்டையா. எதை? அத்தாச்சி. உங்க பாட்டன் முதல்ல யார் வச்சிருந்தது? பூட்டு. எதை? அத்தாச்சி. எத்தனை அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சி. அண்ணன் பொண்டாட்டி அத்தாச்சியா? ஐயா அண்ணன் பொண்டாட்டி இல்ல, சோத்துல வச்சு தோத்து போடாச்சு. அத்தாச்சி இடத்துக்கு போறேன்னு சொன்னாங்க. இடத்துக்கு உண்டான இத்தனை பேர் வச்சிருந்தோம். அத்தாச்சிக்கு நடுவு விழிஞ்சு போச்சு. நம்ம மடிச்சு வச்சிருந்தோம் பத்திரத்தை. கண்டிப்பா பத்திரமா வச்சிருந்தீங்க. மறுபடியும் பத்திரத்தை அப்படியே மடிப்புல விட்டு போச்சு. ஓ, சின்ன ஓட்டை. சரி சரி, நீங்க பதில் சொல்லுங்க, நானும் பதில் சொல்றேன். இடத்துக்கு பேர் வேலிமலை சாரா? ஆமா. ஆமா, நோபாங்கிற வேலை சொல்றாரு. ஒண்ணு நீ பதில் சொல்ல, என்னை சொல்ல. நீ பேசல, என்ன பேச? நீங்க பேசுங்க போ. ரெண்டு பேரும் யாராவது பேசுறேன். ஐயா நீங்க பேசுங்க. ஒரு விஷயத்தை ஒரு விளக்கத்து சொல்லும்போது ரெண்டு பேரும் உலகம் பேசலாம், புரியுமையா? நான் சொல்றேன், அதை நீ கேளு, இல்லைன்னா நீ பேசு. நீ ஏன் கேளியா? I'm sorry. I am sorry. பேசு. இல்ல நீங்க பேசுங்க. இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதனால்தான் வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் தெரியுமா? பேச சொல்ற மாதிரி மேல கை வைக்கிறீங்க. நீங்க மேல கை வைக்கிறீங்க. நானது போட்டு குட்டி ஏதோ மேல கை வைக்கிறீங்க. நான் பேச சொல்றேன். என்ன பேச சொல்றேன்னா யார சொல்றீங்க? வேலிமலை சாரல் பதில் சொல்லுவாங்களா? மேல கை வைக்கிறீங்க. இங்க பாரு. இப்போ வச்சு பாரு. இப்போ வச்சு பாரு. கைய வச்சு பாரு. வச்சு பாரு நீங்க. வச்சு பாருங்க. கட்டு வைக்கிறீங்க. சரியா? என்ன கை வைக்கிறீங்க? ஏன் கை வைக்கிறீங்க? இப்போ வச்சு பாருங்க. எங்க சரியான ஆளு ஏன் யாரு ஆக்குறாங்க? ஏரியா உன்னை நம்பி நான் சண்டை போக முடியாதுப்பா.
அவ்வளோ சாமியார் தண்ணி கூட போறாரு. மேல பண்ணா தரத்தரன்னு போக மாடா திருவாரூர் ஒரு சும்மா லேசா ஒரு பட்டன் மாதிரி இருக்கு மேல இந்த அவங்கிற மாதிரி பிரேதஸ் அதிகமா இருக்கு அந்த இருட்டுல கொடுத்து குடிக்க சொல்றப்ப குடிக்கலாம் இல்ல இன்னும் ஜூம் பண்ணா கால் வந்து அந்த இன்னும் ஜூம் பண்ணலாம் இடத்தில் வெள்ளிமலை சாரம் முடிவு வேலி இடத்துல வெள்ளிமலை சார் பேர் வரும் காரணம் ஆடும்போது மட்டும்தான் இதா இருக்கு பாரு. நீங்க பேசுனா நீ எது சொன்னாலும் நீங்க வான்மையின் சிவசனம் அமைவதற்கு காரணமாக இருந்தார் திருவான்மையூர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஓடம் சொல்றிய இடத்துக்குண்டான விளக்கத்தை நீ சொல்ற. நீ சரியான ஆம்பளை. நீ என்ன சொன்ன? நீங்க நாகமர்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உன்னை சிவபெருமா மதுரன் பிறகு ஓடம் சொல். இடத்துக்குண்டான விளக்கத்தை பண்ணி நீ சொல்லிட்டு பண்ணி என்ன சொல்ல கேட்கிறேன். வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் என்ன நான் பேசிட்டு இங்க சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய்படா மழை பொழிந்தது சிவபெருமா அந்தம்மா முக்காடு அந்தம்மா முக்காடு எடுத்தாங்க போட்டு நெல்லைக்காய் போட்டா மழை பொழிந்தது சிவபெருமா நெல்லுக்கு வேலையிட்டார். அந்த ஊர் தெரியும் திருநெல்வேலி. பேச சொல்லலாம் வேற ஓசி வேற இடியப்போ இடியப்போ கிடைக்கல. ஒரு வருஷமா அலையிரு. ஆடுக்கும் யானைக்கும் முக்தி கொடுத்தனா திருமாலாவின் பிறப்பார். பேசுவது பேசாம இருக்கிற புரியுதா? பேசுவது பேசாம இருக்கிற சிவனும் சக்தியும் தனித்தனியே இருக்கும் பொழுது பிரிங்கி முனிவன் இடையிலே கோடுபட்டு பல வந்தான். திருச்செங்கோடு மேலுக்கு ஓடம் சொல்லல. ஈரோட்ல இருக்கு திருச்செங்கோடு. அப்படிப்பட்ட சிவனும் சக்தி ஒன்று சேர்ந்தோன்னே பிரிங்கி முனிவன் அந்தம்மா படுத்திருக்கேன். அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்தாடா. என்ன பேசுறீங்க? நீங்க நடிக்கிறாங்க படுக்கலாமா? ஒரு இதா சரி. பிரிங்கமணி சிவன் சாபம் கொடுத்தான். பிரிங்க வந்தமலை பரங்கமலை வாரம் சொல்லல. நீ இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை பண்ணி எங்க சொல்லுறீங்க? சொல்லுடா சொல்லுடா சொல்ல. நீங்க 100 பதில் சொல்லுவீங்க. என்ன சொல்ல முடியல? சரி சரி சரி. பதறாம சொல்லுங்க. இடத்துக்கு பேர் சொல்லுங்க. வேலிமலை சாரம். வேலிமலை சாரன்னு பெயர் வர காரணம் என்ன? முனிவர்கள் யாகமும் தவமும் செய்ததால் இந்த இடத்திற்கு பெயர் வேலிமலை. முட்டா பையன் யாரு? ஒருத்தன் கூட சொல்ல மாட்டேங்கிறேன். கேட்ட உடனே பதில் சொல்லுங்க. முட்டா பையன். இடத்துக்கு பேர் சொன்னீங்க? வேலிமலை சாரம். அறிவிட்ட நாய். யாரு? ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்க. இப்படி சொல்லுங்க. வேலிமலை சால் பேர் வர காரணம் என்ன? முனிவர்கள் யாகமும் தவமும் செய்ததால் வேலிமலை. திருட்டு பையன். ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்க. அப்படி சொல்லுங்க. இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலை சாரம். கிறுக்கு நாய்.
ஒருத்த கூட பேச மாட்டியா? நீ அவங்க திட்டியெல்லாம் உன் மனதில் உள்ள பூரா என்னைய திட்டியலாம். புரியல நீ சாமி. அலையசனை திட்டினியா என்னைய திட்டினியா? யாரு திட்டினா? அலையசன். நான் கோவப்படலையே. நான் பேசாதவங்களை திட்டேன். அலையசனோட தான் திட்டுனேன். நானும் பேசா தெரியாதவனை தான் திட்டுவேன். அப்படியா? சரி, சரி, சரி. வேலிமலை சார்ந்த பேர் வர காரணம் என்ன? முனிவர்கள் யா எவ்வளவு நேரம் தான் கேட்பீங்க? முனிவர்கள் யாகமும் தபமும் செய்ததால் வேலிமலை. அப்படி சொல்லுங்க. திறமையான அறிவாளி கேட்ட எவ்வளவு நேரம் கேட்காம சொன்னீங்க? இடத்துக்கு பாருங்க சொன்னீங்க. வேலிமலை. வேலிமலை சார்ந்த பேர் வர காரணம் முனிவர்கள் யாகமும் தபமும். அருமையா சொன்னீங்க. இடத்துக்கு பாருங்க சொன்னீங்க. மயிரை பூங்காங்க. கோவப்படுறீங்க. இன்னும் கோபப்பட வைக்கிறீங்க. சரி, கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க. சரி சரி சரி, கோவப்படாம சொல்லுங்க. கோபப்படாம அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு ஓ, சொல்லுங்க. அண்ணன் யாருன்னு தம்பி யாரு? தம்பி யாருன்னு கேட்பேன். போட்டியா? இல்ல நான் விருதமா இருக்கேன் போடல. இல்லடா, போட்டிக்கு போட்டி. அப்படியா? அண்ணனுக்காக நான் தான் தம்பி. தம்பி இருக்கலாம் நான் அண்ணன். அப்படி சொல்லுங்க. நாங்க மொத்தம் 10 பேர் வரோம். நாங்க மொத்தம் 7 பேர். தக்கம் வசிஷ்டம் பிறகு மகிழ்ச்சி புலசி ஆங்கிரசர் அத்திரி புலவர் நான் எங்களோட 9 அண்ணன். நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பிகளுக்கு அண்ணன் தெரியல. அண்ணன் பேர் 7 பேர். பேர் சொல்லுங்க. சானேசா விஸ்கி ஓல்டு முக்கு மானேசிஸ் பிரிட்டிஷ் எம்பையர் பக்காடி. தமிழ்நாட்டுல இப்படி பேர் வச்ச முதல் குடும்பம் உங்க குடும்பம் தான். ஆனா இதுவரை இப்படி யாரும் பேர் வச்சதுல. இருந்தாலும் பேர் வச்சிருக்கீங்க, அருமையா இருக்கு. மறுபடியும் சொல்லுங்க. சானேசா விஸ்கி ஓல்டு முக்கு மானேசிஸ் பிரிட்டிஷ் எம்பையர் பக்காடி. இதெல்லாம் வந்து உன் பேர் வரலையே. என் பேர் தான் பக்காடி. சரி சரி சரி. இப்ப ஓடுன்னு சொன்னீங்கல்ல, அம்மா ஒவ்வொருத்தருடைய தன்மையை நான் தெரிஞ்சுக்கணும். அவன் நல்ல பையன் இல்ல. ஜானகிஷா இருக்கானே, சாணக்சாங்கிறவன் அவன் கோப தன்மையை சொல்லுங்க, அவன் குணத்தை சொல்லுங்க. அவன் கோவப்படவே மாட்டான். முதல்ல எப்பவுமே அவன் கோவே மாட்டான். இந்த மானிடன் ஒருத்தர் சொன்னீங்கல்ல, ஐயோ அவன் கழுத்தை அறுத்து விடுவேன். கோபப்பட்ட இந்த 5000 ஒருத்தர் சொன்னீங்களே, கோபம் வந்தா பொங்கி வடிச்சு கோபத்தை வச்சுக்க மாட்டேங்கிற, அப்படியே பொங்கி ஊத்திடுறேன். இந்த ஓல்டு மங்குன்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அவன் வைத்தியம் பார்ப்பேன். சளி இருமல்னாக்க அவன்கிட்ட பார்த்து மருந்து வாங்கி சாப்பிட்டா சரியாயிரும். சரியெல்லாம் அள்ளி வெளியே ஓட்டணும், அள்ளி வெளியே கட்டிருக்கேன். சரியா? அவரை பத்தி பழக்க வழக்கம் இருக்கு பாருங்க. அப்புறம் ஃப்ரெண்டு தான் ஓல்டு மங்குடைய ஃப்ரெண்ட் அவரு அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து என்னன்னு சொன்னீங்களே, ஜீசஸ் சொன்னீங்களே. ஆமா, அவர் எப்படி சீசர். அவர் சீசர்னா அவர் எப்படி ஒன்றுத்துக்கும் புண்ணியம் இல்லை. மண்ணுமுட்டி அப்படியா? மரியா மண்ணுமுட்டி சீசரை சொன்னேன். என்ன யாராவது சொன்னீங்களே, எனக்கு புரியல. பக்காடியா? பக்காடி. அவன் எப்படி என்ன பண்ண? அவன் நல்ல வேண்டாம், திடீர்னு தலை வலிக்க ஆரம்பிச்சிடுறேன். நல்ல வேண்டாம், திடீர்னு தலை வலிக்கிறேன். அப்போ உங்களுக்கு 7 பேரோடையும் பழக்க வழக்கம் இருக்கு. 7 பேரோடையும் ஒரு காலத்துல பழக்க வழக்கம் இருந்துச்சு. இருந்துச்சு. இப்ப இல்ல. அவங்களோட பழக்க வழக்கம் இல்லையா? இல்ல. கெட்ட நாம கோயில்ல சொல்லிட்டேன், அவங்களுக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியா? கோயில்ல சொல்லிட்டேன், இனிமே அவங்களோட வேண்டாம், அவங்க எப்போது வேண்டாம் அப்படின்னு. நீங்க நல்லா இருக்குன்னா அவங்க கோயில்ல சொல்லி கயிறு கட்டிட்டேன். அது ஏன்டா கயிறு கட்டுற? ஆமா, அவங்களுக்கு நமக்கு சண்டை வந்துச்சுன்னா கயிறு கட்டிடணும். அப்படியா? கோயில்ல விட்டு சொல்லிட்டு அவங்களோட பழக்க வழக்கம் வச்சுட்டு அவ்வளவுதான் உங்க குடும்பம் கட்டு போயிடும். மரியாதை போயிருக்கிறோம். சரி, உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேரு? அண்ணன் வந்து எனக்கு 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? 3 அண்ணனுக்கு தம்பி. தம்பி எத்தனை பேரு? 3 பேர். 3 தம்பிக்கு நீ என்ன வேணும்? அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியா? தம்பி. டேய், 3 அண்ணனுக்கு தம்பி. ஆமா. 3 தம்பிக்கு நீ அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியாடா? அண்ணன். தம்பி. தம்பி. முதல்ல வந்தவனே முத்தல. கடைசி வந்தவனே இல்லையே. நடுவுல வந்தவனே. நடுவுல. நீ எங்க பிறந்த? நடுவுல தான் பிறந்தேன். மிச்சம் 6 பேரு? அவங்க நடுவுல தான் பிறந்தேன். அண்ணா அவங்க நடுவுல தானே? எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்துட்டேன். யாரு? அந்த 3 பேரு. உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தா உனக்கு என்னடா முறை வேணும்? மாமா முறை. நீ எப்படி அவன அண்ணங்கிற?
எங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள நான் போறதுக்குள்ள அவங்க புகுந்துட்டாங்க. தங்கி இருந்து வந்துருங்க. ஆமா. நீங்க முதல்ல வந்தீங்க, அவங்க தங்கி இருந்து வந்துருங்க. ஆமா. நம்ம சிறப்பு நீங்க சொன்னீங்க. ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப உங்களுக்கு அண்ணன் 3 பேர் தானே? ஆமா 3. அந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேர்? நீங்க அண்ணன் எத்தனை பேர்? 7 பேரா? 7 பேர். 8 பேரா? 7 பேர். 7 பேர். மாட்டல இல்ல. ஆத்தோட 7 பேர். சரி. இப்ப உங்களுக்கு அண்ணன் இருக்காங்க இல்ல? ஆமா. இந்த அண்ணன் உங்க 3 பேர். 3 பேர். இந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். தம்பி 4 பேர். உங்க தம்பி எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர் இருக்காங்க. இந்த 3 தம்பிகளுக்கு அண்ணன் எத்தனை பேர்? 4 அண்ணன். சரி. 3 அண்ணங்க இருந்தாங்க. அவங்களுக்கு தம்பி எத்தனை? 4 தம்பி. 4 தம்பி. உங்களுக்கு தம்பி எத்தனை தம்பி இருந்தாங்க? 3 தம்பி. அந்த 3 தம்பிக்கு எத்தனை அண்ணன்? 4 அண்ணன். 4 அண்ணன் 4 தம்பி. மொத்தம் எத்தனை பேரு வருது? 8 பேர் வருது. நீங்க அண்ணனுக்கு எத்தனை பேரு? 400. 400 800. உங்கள்கிட்ட வாங்கி எவ்வளவு செலவழிச்சேன்? 300. அந்த 800ஓட 300 சேர்த்தா எவ்வளவு வருது? 1100. வாங்கினது எவ்வளவு? 1000. இப்ப 100 ரூபாய் கூட கூட வந்துச்சு. அது வட்டி. மொத்தம் அண்ணன் தம்பி 7 பேரு. அதுல ஒருத்தன் கூட வர்றேன் எப்படியே தெரியல. கேட்டா உங்க அப்பனுக்கு வப்பாட்டி பையன்னு சொல்ற. இங்க 1000 ரூபாய் வாங்கினா 100 ரூபாய் சேர்த்து கேட்கிறேன். எப்படி வரல? காசே வேண்டாம், நீங்களே வச்சுக்கலாம். இந்த பீராச்சனைக்கு நான் வரல. சரி நான் கேட்கிறேன், பெரிய ஆளு நீங்க எல்லாம் பயங்கரமான ஆளு, அப்படியாக்கு இப்படியாக்கு தமிழ் வந்து பேச்சுல சிறப்பானவன், அவன் என்ன மாதிரி பேசி பாருங்க முடிஞ்சு அப்படின்னு இந்த பெட்டிக்காரன் சரி ஆள் கொடுக்காது எல்லாமே அப்படின்னாங்க. இப்ப நான் என்ன கிழிச்சு கேட்பேன். நானும் பல விதமாக கொண்ட மோதியாள சொல்ல வரேன். ஒரு மோதுதலுக்கு ஒரு வெற்றி விடுவதற்கு ஒரு யோசனை என்னடா ஒண்ணு சொல்றேன் 2 சொல்றேன். நான் படிக்காம வந்திருக்கிறேன். பேச தெரியாதா? பேசினா ஒரு நார்மத்தை பேச வேண்டிய நிச்சயம் தெரியல. நானும் உனக்கு தகுந்த மாதிரி நானும் நடிச்சு பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒரு புராணம் பேசுற மாதிரி இல்ல, ஒரு கவி இதிகாசம் என்ன பேச நினைக்கிறியா? என்ன பேச படிச்சிருக்கேன். உங்க குடும்பத்துல யாரா படிச்சவங்க? நான் படிச்சிருக்கேன். 4 பேர் படிச்சிருக்கீங்களா? எல்லாம் படிச்சிருக்கேன். அப்பா படிச்சிருக்கேன். ஒரு தங்கச்சி படிச்சிருக்கேன். நான் படிச்சிருக்கேன். என்கிட்ட பேசிட்டு அப்புறம் என் தங்கச்சிட்ட பேசுங்க. ஏய் இங்க பாரு, என் புளி பதுக்கிட்டா பாருங்க. நம்ம கரைச்சு புளி வச்சு ரசம் வச்சு குடியா. என்ன கொட்டை எடுக்க அத முடியலங்க. என்ன புளி? பாயும் புளி. பாயும் புளி வீயும் புளின்னு சொல்லு. யாரே கல்வி கண்டுபிடி கலிவாய முடியாது. என்னடா அம்மா கொடுக்கு வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை படி போட்டு வெள்ளை கவலத்து விட்டு இருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எண்ணி சரியாசனம் வைத்துதாதே கலிவாய முடியாது. நீ நம்ம அம்மா கொடுக்க பாரு நெல்லியேடும் பாகு பருப்பும் இவனானவர்களுக்கு நான் தருவேன். கோலத்தை துங்க கருவகத்து தூமணியே சங்க தமிழ் முன்றுத்தா விநாயக பெருமான் என்னுடைய இருக்கிறார். முழு முதல் கடவுள் விநாயக பெருமான். எதிரி எதிரி கொஞ்ச நேரத்துல எதிரியா இல்ல. நீங்க இவ்வளவு கோவப்படுறதுக்கு அப்புறம் உங்களை கை கொடுத்தாக்க திறமையானவரை பாராட்டு. பேசி பாப்பா. திறமையானவரை பாராட்டு. என்ன பேசு பாப்பா? பேசுவா. எத்தனை நான் ஒரு 10 கேள்வி பேசுவேன். 10 கவியை படிச்சுக்கிட்டு இதிகாசம் சூட புராண புயல் உடம்பப்பட்டு தனி காரு வந்து கட்டி எனக்கு 100 கவி தெரியும். ஒரு 10 கவி தெரியும் சொன்ன உடனே என்னடா ஒரு நக்கல் அப்படியா? சரி நான் ஒரு வேளை ஒரு 500 கவி பேசிட்டேன். 510 பேசுவேன். ஒரு 1000 கவியாவது பேசினேன். 1010 உமக்கு எமக்கும் போட்டி என்ன வேண்டியது? போட்டிதான். நான் வெற்றி பெற்று நீ தோல்வியுற்றால் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். அப்படியே நான் செய்வேன். நீ தோல்வியுற்று நான் வெற்றி பெற்றால் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். ஏங்க திரும்ப திரும்ப நானே சொல்றேன். நான் வெற்றி பெற்று நீங்க தோல்வியுற்றால் என்ன செய்வீங்க? அப்படியா? அது மாதிரி நீ மட்டும் வெற்றி பெற்று நான் தோல்வியுற்றா இனிமே இந்த கட்டையை நான் பிடிக்கவே மாட்டேன். ஏன் வேற கட்டை அடிச்சு வீட்டுல வச்சிருக்கீங்களா? சரி கட்டையும் முடிக்கல வேஷம் போடல அப்படி வாங்க போட்டீங்க. பார்க்கலாமா? பார்த்துக்கலாம். உண்மையாவே சொல்றீங்க. எத்தனை பேர் போட்டி போட்டுருக்காங்க, எப்படி எல்லாம் ஓடிருக்காங்க தெரியும். ஆனா நீங்க எப்படி ஓட போறீங்கன்னு தெரியல. அதான் தெரியல. அப்படியா? வாங்க பாப்போம் போங்க பாப்போம் இந்த வேலைக்கு கிடையாது. நான் என்ன பேசுங்க. கவையாகி கும்பாகி காட்டகத்தை நிற்குமா? அவ எல்லாம் நல்ல மரம். சபை நடுவே நீ தெளிவாசியான குறிப்பதை மாத்தாத நண்பரம். வாக்குண்டா நாமனுண்டா மாமடா நோக்குண்டா மீனுண்டாது பூக்கொண்டு துப்பார் திரும்பி நீ தும்பிக்கை எழுமாலும் தப்பாம சாப்பிடுற மக்கு வானர மல்லிதனை நடைய தூக்கலாம் தாதோடு சொல்லு தாண்டி பீத்திரம் ஞானமும் கல்வியின் நவீன நூல்களும் இன்னொரு குறைத்தில் இடர்றதாகும் என்றானே. உருவாய் எழுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கவியாய் விரியாய் குருவாய் வருவாய் அருவாய் புகழ். திருப்புகள்ல அழகா பேசுறீங்க. சந்தோஷம் மகிழ்ச்சியா ரொம்ப நல்லது. ரொம்ப பேசுங்க.
இந்த போட்டிங்கிற ஒரு உட்கார்ந்தா கூட திறமையா பேசணும். பேசுங்க பேசிட்டு அப்புறம் பேசிக்குவோம். குரல் வந்து குந்தாடி குளத்தை கண்டு அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டாவோம். கடல் நேற்று பேசும் எதற்கெல்லாம் சிறங்களாட்டி பேசும் அரவிழா செய்யும் சொன்னார்கள். நாளன் செய்யும் நாளன் செய்யும் நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோடும் கடம்பு கிழக்கு முன்னே வந்து தோன்றினே. என்ன ஒரு சிறப்பு உண்மையாவே பெருமைக்குரிய. நான் பேசக்கூடாதுன்னு மந்திரிச்சு விட்டு போறியா? இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. ரோடு ஓட்டு விடாது. இந்த பக்கம் நான் வரக்கூடாது, அந்த பக்கம் நீ வரக்கூடாது. இது எல்லையை போடுங்க. மண்ணில் போட்டு கிழிச்சிட்டு போறவங்க எனக்கு பயம் வந்துருச்சு. மண்ணை அள்ளி போட்டே இருக்கணும். அது ஏற்கனவே மண்ணு போட்டு வச்சிருப்பாரு. நாங்க போட்டு வச்சிருக்கேன். நீ போட்டு வச்சியா? அதுக்காக அந்த கோடு போட்டதா அது ரொம்ப நல்லா இருக்கணும். இடையில் பந்தேடு பட்டேடு வேண்டும். அவர் குறுக்குள்ள நந்தேடு வேண்டும் நன்றி என்று சொன்னார்களே. அந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கடகமே செந்திநகர் சேவகா என்ற திருநீர் அணிவாருக்கு வேவவாராவை வினை. சந்தோஷம். அதாவது ஒருபான சோறுக்கு ஒரு சோறு பதம் என்று சொன்னார்கள். ஒரு கவி பேசிய உடனேயே மற்ற கவிகளுக்கு என்ன திறமைகள் இருக்குது என்பதை உணர்ந்தேன். இதனை உண்மையாவே நீங்க இப்படி பேசுங்கன்னு தெரிஞ்சு ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட ஆரம்பிச்சிருப்பேன். வந்த உடனே உங்கள்கிட்ட ஆரம்பிச்சிருப்பேன். அது ஏன்னா எல்லாத்தையும் காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் மற்றவருடைய நேரங்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இதே மாதிரி நம்ம மறுபடியும் மீண்டு வரலாம். அது பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊருக்கு வரலாம். முதல்ல வந்த உடனே ஆரம்பிச்சிருவான். என்ன நீங்க பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை நானும் சோதிக்கிறேன், நீங்கள் என்னை சோதிங்க. அதனால ஒண்ணு இல்லை. ஏன்னா இது வள்ளி சந்திக்கும் தருணம், தலைமையை சந்திக்கும் தருணம். இந்த நேரத்திலே தேவையில்லாத பேச்சுகளை வேண்டாம். அதனால என் பேர் நாரதர், தம்பி பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்டம் வாஸ்து, பாட்டி வாலட்சுமி தலைமையை அழைத்து வர நல்ல ஆசையை கூற வேண்டும். நான் கேட்கவே நீங்க வாங்க. நீங்க மணி ஆகுதுன்னா மணி 6 மணி 7 மணி ஆனா நாடகத்தை நடத்துவோம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஒருத்தர் தாயா பேசுற, நான் பேசவா வேண்டாமா? அப்படி சொல்லுங்க. அப்புறம் வாய பிடிச்சி அமுக்குங்க. பெரிய மனுஷன் காலில் ஏற்கனவே கட்டு ஓட்டிருக்கேன். மேற்கொண்டு பேச விடுதப்பு. அவர் என்ன பேச தெரியாத மாதிரி என்ன பேசுறாரு? இப்ப பேச சொல்லுங்க. நீ வேணும்னே ஊர்ல வம்பெடுத்து சண்டை போடணும்னு நினைக்கிறேன். நீ சண்டை தான் போடுவேன். நான் அப்படியெல்லாம் கிடையாது. பேசுங்க பேசுங்க. நீங்க நான் தரமா போயிட்டு இருக்கேன். நானும் தரமா தான் பேசுறேன். நீ இப்ப தரகட்டமா பேசிருக்கீங்க. நான் தரகட்டமா நடந்துக்கல. சும்மா உனக்கு என்ன நிறைய நீ என்னடா புடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கல்ல. இப்ப நான் புடுங்குறேன் பாருங்க. நீ பேசுங்க. புத்திமான் பலமானதான் பலமுனான் புத்தி என்றால் எத்தனை விதத்தில் இடல் வந்ததும் மற்ற சிந்தனை குருமிகள் குடிச்சனை உட்டுவர்கள் சாயக்கட்டு ஓமை விடாம உள்ள பெருகோயில் ஊழல் பாளையம் வல்லர்கள் வாய்கோத வாசல் தெல்லத்தென்று ஜீவனி சோழிங்கம் கள்ள புரளையத்தும் கால வடிவிலக்கே. என்னென்ன அழகேசன் இப்ப அழகேசன் அவர் திட்டிருக்காரு. அவர் உள்ள உட்கார்ந்து பேசி அவர் பேசுறது கேட்கல. அழகேசன் உள்ள வந்து திட்டாரு. அது வெத்தலை வாயில வச்சு மாடு குறைந்த மாதிரி அங்கிட்டு இருக்கு. அப்படி கிடையாது. அவர் வேளாண் சொல்லியிருக்காரு. அவர் எதுவுமே சொல்லலங்க. நீங்க பேசுங்க. அவர் முடிக்க நீங்க பேசுங்க. அவர் திட்டிருக்காரு. உள்ள மணி கூட்டிட்டு போறியா? என்னடா அதுபோல் எதுமணம் ஒன்றுமோ கனவுகள் எட்டியமாகுமா? இரும்பு கோடி யாரை விடலாம், நரம்பு கோடி நாம கெல்சியம் சொன்னார்கள். காவிரி குளம் கல்வி குளம் காவிரிக்கிழங்கு கல்விக்கிழங்கு வருமானம் கோவிலுக்கிழங்கு கோபுரம் வயலுக்கிழங்கு செல்லும் நாவிற்கிழங்கு சொல்லி வைத்தார்கள். நீங்க ஏதோ பரவாயில்ல தமிழ் வேந்த நல்லா அழகா பேசினாப்ல. நம்ம ஊர்ல தமிழ் வேந்த இப்படி பேசியிருக்காப்லே ஒரு நாரதரை எதிர்த்து அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல மகிழ்ச்சியில அவங்க இருந்தாங்க. உங்களுக்கு நல்ல பேரை எடுத்து வச்சிருக்கேன். நல்ல உங்களுக்கு கரகோஷம் வந்தது. நீங்க நல்ல திறமையா பேசினீங்க, கரகோஷம் வந்தது. இந்த பேரோட உங்களை காப்பாத்திலாங்க பார்த்தேன். ஆனா நான் அசிங்கப்பட்டு இப்படி நீ நினைச்சு போனோம்னா நீ இந்த தோத்து போயிட்டேன்னா உடம்புல ஒட்டு துணி இல்லாம அந்த மேடையை 3 முறை சுத்தம் சொல்லு சொன்னீங்கன்னா நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? அப்படி போறேன். ஒரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? அடி விடும் போது வழி நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது. அதனால நீங்க என்ன பேசுறோம் அந்த அடியை வாங்கி பேசுறேன். உடம்புல ஒட்டு துணி இல்லாம சுத்துறேங்கிறேன். சுத்தி பாக்குறேன். கண்டிப்பா நிச்சயம். அந்த ஊர்ல பந்து வெடி தெரியுறேன். அப்படியா? தூங்குறேன். சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி வரப்பட்டா சொன்ன சுருக்கன்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேசியா காரகார காவலடி காவலன்
மாதிரி தெரியல. கவி தத்தித்தா தாதுதி தூதிதி தத்துதி துத்தி துதிதி துதி தாதுதி தித்தித தித்தித தாதுதி தித்தித தத்தாது தித்தித இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வெட்டின மெத்தின வெள்ளத்தில் பற்றும் கோட்பஞ்சை பயாது நெற்று பவை கூட அவரை பசுமரத்தின் ஆணிவருக்கு நிற்கும் சொன்னாங்க. அருவா வச்ச கொடுவா பாருங்க 6 முகம் கைய வச்சா தூள். நான் உண்மையாவே இந்த மாதிரி கவியெல்லாம் சரி சரி வித்தியாசமா இருக்கு. உண்மையாவே இந்த கவியெல்லாம் நான் கேள்விப்பட்டது. ஒருவேளை நான் அந்த புத்தகம் நான் வாங்கினது இல்லை, படிச்சதும் இல்லைங்க. ஆனா புதுமையா நான் கேள்விப்படி சந்தோஷமா இருக்கு. அந்த வேலை வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோடி உயரும், கோடி உயர்ந்தா நாம் உயரும் என்று சொன்னாங்களே. அந்த காக்கா குண்டைக்காரி ரெண்டக்கா காயம் மீது பொய்யலா ஒரு காட்டத பொய்யலா மாயம்மா பீவச நண்பாடு ஓடுவான்னு சொன்னாங்க. ஊச்சி மண்டல துருகுது ஒண்ணு நான் பார்க்கல கிறுகுது ஒண்ணு கிடைக்குமோ ஊத்தி குழியில் மண் எடுத்து உதிரப்பள்ள உண்டை செய்து வாய்த்த உயவனா வந்து மாட்டோம் ஒரு ஓட்டுக்காத ஆதாரம் என்று சொன்னாங்களே. என்ன பாத்தியா அப்பத்த கட்டியே இருவர் மண் செத்து ஒரு மண்ணே இவன் இந்த மாதமாக வைத்த சூளை அருமையா இருப்பில் வந்த சுமை அதை காசு நாடகம் என்று சொன்னாங்க. தோட்ட பூபதியும் நானா அந்த அமரன் தோட்ட பூபதியும் நானையா அவர்கொண்ட நிபுயத்தான் மாநகரை விட்டு வந்து சொற்கடவான சுவையில் வாருங்களே ஒரு குணபுரைக்கு மேலே மொழி நெற்கொண்டு பவனில் இல்லாய நெடுஞ்சு உரை என்று அழகாக பாடினார்கள். துப்புர சமந்த அழகிய பெண்ணின் மீது ஒப்புற கணவன் ஓட்டலை செய்யும் போது கற்பகம் சாதமான கணவன் என்று தத்தி அப்புறம் ஒரு அங்கேயா தடை பார்த்தா என்று சொன்னார்கள். துப்பாக்கி ஓ துப்பாக்கி தூவும் மலை அகரோட எடுத்த ஆதிவ முதற்றை உலக என்று சொன்னார்கள். கற்க கசர கட்ட பிறக்க கட்டத்த வாத்தியார் செல்வத்தெல்லாம் தெரியும் கட்டளத்தில் மலர்ச்சி மாதருக்கு தொப்புளுகளை பெருகிடி வாழ மட்டும் தொடர்ந்து அவர் பின் சொல்வார். யாதனை யாதன் நினைஞானோது அதன் அதன் என்ன பண்ணானே இருந்தால் அழகிய சிரத்தை துறந்தார் என்று அழகாக பாடுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது. அதுதான் எனக்கு குமரப்பட்ட குடவரை குத்தல் என்று ஐந்து அழகாக பாடு திங்களும் ஜீவத்திற்குள்ள ஏறிய மாமே தண்ணீரை லிங்கமாக நிப்பாட்டினார் ஆதிபராசக்தி என்பதை கருதுகிறார்கள். சாமி சாமி என்று ஓடி போனா அன்று ஒரு வடி எடுத்து வைத்தால் தெய்வம் 99 கிடி எழுந்து அந்த சாமியை அடியெடுத்து என்ன சொல்லுவதை சொல்லி வரப்பட்டால் சொல்லுங்கள் சுக்கென்று சொல்லி பரவாயில்லை என்று சொல்லுவதற்கு மிகப்பெரிய காலை கலக்க மாட்டேன். காலத்துக்கள் ரொம்ப நல்லது. இவ்வளவு தூரம் கலந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் கலந்துட்டா அதோட விளக்கம் மாத்திரம் நடிக்கிறது எனக்கு இல்ல. நான் கேக்குறேன் ஒரு சந்தேகம் கேக்குறேன். என்ன கவி சின்ன கவிக்கு பரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயர்வா, கோல் உயர்ந்தால் நாம் உயர்வோம் அப்படின்னு ஒரு கவி சொன்னேன்னா அவை பாடியது சுருக்கமா சொன்ன கவியே அப்படி. ஆனா இன்னும் அந்த பழக்கம் போல உனக்கு இந்த பொம்பளை வேஷம் போடுறோம் அந்த போகலையே ஏதோ சாமிக்கு மாலை ஓட்டதுனால அவங்களுக்கு ஒவ்வொரு கவியும் பார்த்தோம்னா சொல்லி செய்வார் சரியா சொல்லாமலே செய்வார் பெரியார் அப்படின்னு கவினா விளக்கம் இருக்கும். அதே மாதிரி நீங்க வாழ்ந்த கவிக்கு எனக்கு விளக்கம் தேவைப்படுது. என்ன ஒரு சில கவிகள் கேளுங்க சொல்றேன். அருவாமீச கொடுவா பார்வை ஆறுமுகம் தான் கைய வச்சான் தூள்னு ஒரு பாட்டு பண்ணி அது எப்படி அந்த பாட்டுக்கு இது அருவாமீச ஒரு நார்மத்தை பேச்சாது இல்லங்க அது தவறு கிடையாது. என்ன தவறு? அது என்ன புராணம் கேளுங்க. அது அது கண்டு புராணங்க. கண்டு புராணம். முருகப்பெருமானே இந்த பையனை நல்லா வச்சு காப்பாத்தியா மனநிலம் போயிடுச்சு உனக்கு. இல்ல எந்த ஊர் மாலை ஓட்டுங்க? திருச்செந்தூர். சரி ஏன்டா முருகன் அப்படியா? அனுதினமும் அவரோட நினைப்பு திருச்செந்தூர் முருகன். அது எப்படி அதுக்கு விளக்கம்? அவரை பத்தி நான் சொல்றேன். எப்படி? இப்ப திருச்செந்தூர்ல சூரிய சோமவார விழா. ஆமா. அந்த சூரியன் எப்படி இருப்பான்னா அருவா மிசை கொடுவா பாரு அவர் உரைச்சிட்டு அதான் அருவா மிசை கொடுவா பாரு. ஆறுமுகம் கைய வச்சா தோல் அப்படின்னா ஆறுமுகம் என்ற முருகப்பெருமான் வேளால் குத்தியதால் ஒரு பக்கம் மயிலாகவும் மறுபக்கம் சேவலாகவும் போனதான். அதை தான் சுருக்கி அருவா மீசை கொடுவா பார்வை ஆறுமுகம் கைய வச்சா தூள்.
இப்படி ஒரு பாடலுக்கு யாரும் விளக்கம் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. சொல்லுவல்ல. ஆனா பாடலை எழுதின பாடல் ஆசிரியர் கூட விளக்கம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு கேள்விப்பட்டேன். என்ன சொன்னேன்? அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்கா ரெண்டக்கா ரெண்டக்கான்னு பண்ணிய இதெல்லாம் ஏதாவது இந்த பாடலாம் ஒரு நார்வல்ல பாடலாம். இது சிவபுராணம். நான் தமிழ் வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றேன். அது என்ன எப்படி அதுக்கு ஒரு அண்டங்காக்கா கொண்டைக்காரி ரெண்டக்கா ரெண்டக்கானா அண்டம் என்றால் இந்த உலகம். ஆமா உலகம். இந்த உலகத்தை கட்டி காப்பது எம்பெருமான் சிவபெருமான். சிவபெருமானுக்கு 2 மனைவி. தலையிலே கங்கை என்ற ஒரு பெண்ணையும் உடலிலே பாதியாக பார்வதிக்கு கொடுத்திருக்கிறார். அவங்கள பெருமைப்படுத்தித்தான் அன்னம் என்றால் உலகம், உலகத்தை காக்கூடிய சிவபெருமானுக்கு 2 மனைவியரா அண்டம் காக்க கொண்டைக்காரி ரெண்டக்கா 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 ரெண்டக்கா. உண்மையாவே அந்த பாடல் எழுதின பாடலாசிரியர் கூட இதுக்கு விளக்கம் தெரியுமா? இல்ல இல்ல இன்னொன்னு சொன்னீங்க. என்ன சொன்னேன்? இல்ல நீங்க நிறைய ஒரு சில பாடல்லாம் பாடுனீங்க. இந்த அன்னத்தை பாத்தியா அப்பத்தை கேட்டியா? ஆமா. அது பட்டினத்தார் புராணம். என்ன ஒவ்வொரு பாடலுக்கு நீ புராணம் சொன்னீங்க கொண்டே வந்தா அது என்ன பட்டியல் சொல்றாங்க. ஏங்க அண்ணனா பாத்தியா அப்பத்தை கேட்டியா? அப்படின்னா பட்டினத்தார் அன்னைக்கே 9 கோடி சொத்துக்கு அதிபதி. கொண்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு தன்னோட மகன் மருதவாளனை வெளியில் அனுப்புறாரு. சொன்னோன்னே இதை உணர்ந்த பட்டினத்தார் சாமியார போயிட்டார். அவர் ஊருக்குள்ளே பிச்சை எடுத்து தெரியுது. இவரோட அக்கா பெரிய கோடீஸ்வரி. தம்பி பிச்சை எடுக்கிறது பிடிக்காம தம்பியை கொல்றதுக்கு திட்டம் போட்டு அந்த ஊருக்குள்ள இருக்க சின்ன பையனெல்லாம் கூப்பிட்டு அண்ணனை பாத்தியா அண்ணனை பாத்தியான்னு என் நம்பி பட்டினத்தார பாத்தியான்னு சின்ன பையல கேட்கிறார். அப்பத்தை கேட்டது இவர் வந்து பசிக்குது அப்பம் கேட்கிறாரு. உடனே அக்கா என்ன பண்ணுது? அந்த அப்பத்துல விஷத்தை தடவி கொடுக்குது. இதையும் உணர்ந்த பட்டினத்தார் தன்வினை தன்னை சுடும் ஓட்ட போய் வீட்டை சுடும். வீட்டை தூக்கி எரிஞ்சாரு. வீடு நெருப்பு பிடிச்சி எரியுது. அந்த நெருப்பை பார்த்து இவர் சொன்னாரா, ஹே 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 அதானா அண்ணனை பாத்தியே அப்பத்தை கேட்டியே ஹே ஹே. நான் தமிழ்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் இத்தனை விளக்கங்கள் சொன்னேன். முதல் கூட ஆழ்தோட்ட பூபதி. அது என்ன தெரியுமா? அது ஆழ்தோட்ட பூபதி 56 தேசத்தை ஒரு குடையின் கீழ் ஆட்சி புரிந்த ஹரிச்சந்திர மன்னன் அன்னைக்கு அந்த அயோத்தியில இருக்கிறப்ப அது வரைக்கும் இந்த பாட்டுக்கு சம்பந்தம் இருக்குதுங்க. அந்த பாட்டு வந்தது எப்ப அவர் கிரேதாயினா இது இப்ப வந்த பாட்டு. அவரை பத்தி தான் பெருமைப்படுத்தி இருக்குது. 56 தேசத்தை ஆளும்போது அவர் ஆழ்தோட்ட பூபதி அப்படின்னா அந்த மக்களுக்கு எல்லாம் பெரிய தலைவன் ராசா. அமரர் தோட்ட பூபதினா எல்லாத்தையும் இழந்து விட்டு இந்த விஸ்வாமித்திரராரு சுடுகாட்டை காப்பாற்றுறது அமரர் தோட்ட பூபதி. இறந்தவங்களை கொண்டு போய் சுடுகாட்டில் வைக்கிறோம்னு அமரர் தோட்டம். பூபதி யாரடா? ஆமா அது 56 தேசம். அமரர் தோட்டம்னா சுடுகாடு, பிணம் காக்கிறது, பிணம் எரிக்கிறது. அதுதான் ஆழ்தோட்ட பூபதி, அமரர் தோட்ட பூபதி. ரொம்ப சிறப்பியா? நான் இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லை. எப்படி இந்த மாதிரி சிறப்பு? நான் மூளையில வச்சு கசக்குறேன் மூளைய. சரி சரி உண்மையாவே பாராட்டணும் உங்களை. நான் பாராட்டுற நேரத்தில் பாராட்டுறேன். இனிமேல் நான் தந்தி பிரமா தாய் கிழமை பாட்ட மாசு பாட்டி மகாலட்சுமி என் பேர் வீரத்தம்பி, அப்பா பேர் ரமேஷ், அம்மா பேர் ரங்கே மொழி, நகைச்சி தான் வந்து செல்லா அபி வந்தா சொல்லு, வந்தா சொல்லு. இதை ஜூம் பண்றேன். உன்னை விட்டு என்ன பிரிச்சோ
ஞானம்லாம் இருக்கு, வாசிக்கிற ஞானம்லாம் இருக்கு. இந்த 1848 விளக்கம் அது இப்ப சாப்பிடுறது கிடையாது, தீபாவளிக்கு தான் வாங்கணும். சுவாமி சுவாமி வணக்கம். சுவாமி வணக்கம். நான் வள்ளியா சுவாமி? ஐயா நான் வள்ளியா? சாமி சாமி ஐயா அது வள்ளி இது கரம் தானே? இதுக்கு பேர் என்ன கரம்? நீங்க மங்கள கரமா இருக்கீங்க. என்ன கரம்? கரம் இங்க இருக்கு, மங்களம் இங்க இருக்கு. மங்கள வேற ஊருக்கு போயிருக்கு நாடகத்துக்கு. காக்கு மங்கலம் தான் இருக்கு. வள்ளி கிட்ட நான் ஒரு சில வினாத்தோட நீ வேலை பாரு. வள்ளி ஐயா ஐயா இது வள்ளி வேலை பாரு. வண்டி குண்டி ப்ராஜெக்ட் வச்சு நாராயணா நாராயணா. வள்ளி மங்களம் என்பது இது கரம். கரம் எங்க இருக்கிறது? மங்களம் எங்க இருக்கிறது? என்ன மங்களம் அது? சதுர்வேத மங்கலம். நான் என்ன கேட்கிறேன், என்ன வந்து இவ்வளவு வள்ளி? நான் என்ன கேட்கிறேன்? ஐயா பிரஷர் மாத்திரை கொடுங்க, கொஞ்சம் சாந்தப்படுத்து. இது வள்ளி தான். வண்டி தெரியாம அவனை தக்க பண்ண போறாருங்க. சீக்கிரம் பாடிவோம். பிரம்மச்சாரி சரி நீ வண்டியை கொடுப்பா. தங்கச்சி வாடா. ஐயா உள்ளுக்கு இருக்குதுங்கய்யா, சீக்கிரம். அபி நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காதே கண்ணே. நீ போதை போதை கல்லே. நீ இன்றி தூங்காதே கண்ணே. இனி நான் நீ போதை போதை கல்லே. நீ இன்றி
நாடி திருப்பி அதை தொடச்சு யாரு இவர்? எதுக்கு வந்திருக்க? நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி வா. நான் வரவே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஆமாம்மா வரவே கொடுக்கணும். நான் பாட போறேன். நீங்க பாடுங்க அண்ணன் என்ன ஓஹோ சரி. ஹலோ ஆமா ஆமா இறக்கி வைப்பா மைக்கை தள்ளி தள்ளி விட்டுறாத எல்லாம் காஸ்ட்லியான மைக்கு மருதங்க வாசிப்பா அப்படியா அக்கா இப்ப பாருங்க காலையில 6 மணிக்கு இதோட எல்லாத்தையும் வாசிப்பேன் 6 மணிக்கு அப்புறம் வீட்டுல கொண்டாடி வாசிக்குது அப்பா அவருக்கு தெரியாதா வாத்தியக்காரன் ஜாகிர் ஒருத்தர் பெரிய ஜாகிர் விஷயம் கறிக்கடை அவர் பாய் ஆரம்பிக்கலாமா? ஹலோ ஆமா ஆவர்த்தனமும் ஆரம்பிக்கலாமா? ஆத்தி ஒன்றும் பண்ணிக்க முடியாது அவருக்கு வருக வருகவே வணக்கங்களே வருக வருகவே வணக்கங்களே உலகம் போற்றும் உயர்ந்தவரே வருக வருகவே வணக்கங்களே. ஈரேழு உலகத்தை புகழ் பெற்றவர் இசையாவும் எளிதாக எதிர்கொள்பவர் இசையாவும் எளிதாக எதிர்கொள்பவர் கோபாலன் அருள் பெற்றவர் மாநிலத்தை காக்க அவதாரம் மனிதார் விதியை மாற்றியமைத்து தந்த வருக வருக வணக்கங்களே. திருமுருகன் குடி கொண்ட திணை குணத்திலே திணை காக்கும் என்னை பார்க்க கண் உள்ளத்தில் மகிழ்ச்சி உருவாகட்டும். உயர்ந்தோரின் திருப்பாதம் தினம் பதியட்டும். ஆசைகள் நிறைவேற்றும் ஆனந்தம் அறியாத சிறியாளின் கபடேற வைத்த நீசன் வருக வருகவே வணக்கங்களே. ஏய், நீ எல்லாம் அசையாம ஒரு இடத்துல உட்கார்ந்து வாசிக்கிறேன் அவன் உருண்டு விரண்டு ஐயா உண்மையாவே சொல்றேன்
ஹார்மோனியம் வாசிக்கும் போதே தெரியும், எல்லா வாசிப்பும் தெரியும் இவருக்கு, நாடகத்துறையில எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். இப்ப அந்த மைக்கை எடுத்து சரியா பண்ணியிருப்பா, மைக்கை எடுத்து ஏதோ உங்களுக்கு வருமானம், காலையில சம்பளமே உங்களுக்கு தேவையில்லை எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு என்னப்பா கலெக்டர் உனக்கு மாட்ட தெரியலையா? நாராயணா, நான் எப்போதுமே கலட்டிக்கிட்டு போறேன். சரி, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. போகும்போது கூப்பிடாதீங்க சாமி. சரி, கோபம் உங்களுக்கு வேணாம் சொல்ல கொடுங்க. சாமி கேட்கிற அவர் ஆசையே இல்லாதவர்ப்பா. நான் கொஞ்ச நேரம் வச்சுக்க கூடாதா? நீ சிரமப்படுவாங்க. என்னையா நான் அப்புறம் என் பொருளை வாங்க வேண்டாம், அவர் பொருளை அவர் வாங்கி போயிட்டாரு. பரிசு கொடுக்கல, என் பொருளை நான் வாங்கியிருக்கேன். நீ என்ன பண்ண? நீ பரிசு கொடுக்குறதுக்கு வாசிச்சேன். வாசிச்சியா? வாசிச்ச மாதிரி நடிச்சேன். நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டோம்ல. ஆமா, உங்களுக்கு நான் பணம் கொடுத்தேன், எல்லாமே கொடுத்தேன், கொடுத்தில்ல? சந்தோஷப்பட்டீங்கல்ல? சந்தோஷப்பட்டேன். நீங்க வாசிச்ச மாதிரி நடிச்சேன், நாங்களும் கொடுத்த மாதிரி. நல்ல வேலை. எனக்கு இல்ல சாமி ஏற்கும் நானும் நம்பிக்கையோட கொடுத்தேன். இருந்தாலும் பயந்துக்கிட்டு தான் கொடுத்தேன். சம்பளம் பிரபா சம்பளம் கொடுக்கும் போது உங்களுக்கு நான் ஒரு மொபைல் கேட்க முடியும். சம்பளம் கொடுக்கணும். 5 மணிக்கு கிளம்புறீங்களா? ரொம்ப சந்தோஷம். மாதக்கிரம் கவி வாட. நாடகத்துறையில் எல்லா சங்கங்கள் இருக்குது. மதுரை, புதுக்கோட்டை, காரைக்குடி, திண்டுக்கல், மணப்பாறை, மன்னார்குடி, மாயவரம், கோவில்பட்டி, நிறைய சங்கங்கள் இருக்கிறது. அந்த சங்கங்கள்லாம் எல்லா நாடகத்திலும் சிறப்பான திறமையான கலைஞர்கள் இருக்கிறார்கள். அதில் நகைச்சுவை நடிகர்களும் ஒவ்வொரு சங்கங்களையும் இருக்கின்றார்கள். அதில் ஒவ்வொரு சங்கங்களையும் ஒவ்வொரு நகைச்சுவையில் ஒரு சிலர் நம்மளுக்கு பிடிக்கும். ஏன்னா அவருடைய பேச்சு திறமை, படிப்பு என்ன, அது ஆடல் பாடல் திறமைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த வகையில் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுக்கோட்டை சங்கத்தில் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் சங்கங்கள் இருப்பதாக தான் எல்லோருக்கும் பெருமையாக இருக்குது. கிராமப்புற மக்கள்லாம் ரசித்து பார்க்குறாங்க. உங்களை மாதிரி அங்கே சிறப்பான சிரிப்பு நடிகர்களும் புதுக்கோட்டையில் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு திறமை இருக்கும். உங்களோட திறமைகள் வந்து நீங்கள் கண்ணில் ஊசி அடிப்பீங்க, கை ரெண்டையும் கீழே ஊனிட்டு தலைகீழ நிற்பீங்க, டீப்லைட் உடைச்சு நீங்கள் சிலம்பாட்ட ஆடுவீங்க. எப்படிப்பட்ட நடன மாதிரியும் நீங்கள் அவுட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த திறமையெல்லாம் உங்களுக்கு இருந்ததுனால உங்கள் ஆசிரியர்கிட்ட பின்னால் பல்ட்டி அடிப்பார் உங்கள் ஆசிரியர். ஆனால் நீங்கள் சிலம்பாட்ட ஆடுவீங்க. இப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் உங்களிடம் இருக்கிறது. மக்கள் மத்தியிலே உண்மையாகவே இப்படிப்பட்ட சிறப்புகளாம் செய்து நீங்கள் கரகோஷம் வாங்கியிருப்பீர்கள். உண்மையாகவே அந்த மாதிரி நீங்கள் தமிழ் வேந்தன்னு பேர் வச்சதுக்கும் நிறைய கவிகள் அது மாதிரி ஆன்மீகம் சார்ந்த கவிகளாக பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒன்று மட்டும்தான் அவங்க நினைச்சு மட்டும்தான் போதும் அப்படின்னு நினைக்கிறத விட இதெல்லாம் சார்ந்து இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள். அதுக்காகவே மக்களுடைய சார்பில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இவ்வளவு நேரம் இப்படி கரகோஷத்தை வாங்கிட்டீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னைய உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். அவுத்து பார்க்காம இருக்கிற வரைக்கும் பிடிக்கும். அது இல்ல, என்னைய உங்களுக்கு பிடிக்கும். நான் உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப திறமையும் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பழக்க வழக்கத்துக்கு ரொம்ப 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 தம்பியா அண்ணன் அண்ணன் அப்படி மகிழ்ச்சியா இருக்கும். சரி, இப்படிப்பட்ட உங்களுக்கு சிறப்புகளை சேர்த்த நீங்க நானும் வள்ளியும் ஒரு சில புராணங்கள், இதிகாசங்கள், இலக்கியங்கள், அந்த அழகை சேர்ந்த வள்ளியும் பேசிக்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒரு புராண இதிகாசம் பேசுவோம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது இடையில வந்து இந்த வாங்களே இடையில வந்து அப்படி நோன்றது அது அது சரியில்லை. அது அப்படி அநாகரிகம், அது மரியாதை இல்லை. இல்ல அப்படி நோன்ற வேலை வச்சுக்காங்க, அநாகரிகம். நாங்க 2 பேரும் வள்ளி நானும் ஒரு சிலது சொமதாங்க கலாட்ட போய் என் தலையில இப்படி உட்காரு தள்ளி போய் சொமதாங்க கலாட்டா. அப்படிப்பட்ட சில நேரங்கள்ல நானும் வள்ளி பேசுவோம். பேசும்போது என்னென்ன சிந்தனை கொடுத்தனா தெரியும். அப்படி பேசுற நீங்க குறுக்க எடியர் பண்ணாங்க. மாதர்க்கிதம் கவி வாழ்க்கை சார வழக்கம் குருநாதர்க்கு முட்டாப்பல அறிவு வச்சவன இப்பதான் நான் சொன்ன உடனே பெருமையா பேச நோட்டாதனே அறிவுக்காரவனுக்கு ஒத்திக்கிட்டு இப்பதானே உங்களை பாராட்டி உண்மையிலே ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படின்னு பாராட்டி. ஆமா, ஏங்க மாப்பிள்ள இந்த புத்திய மாத்திரா முதல்ல இந்த பொம்பளை பிள்ளை பேசுறேன்.
சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், ஒரு முழுமையான வள்ளியம்மன் நாடகத்துல டான்ஸாவே முழுமையாவே நடிச்சாரு ஒரு நாடகத்துல. பெண் வேஷம் போட்டா பெண்ணு மாதிரியே இருக்கும், அப்படியே இருக்கும், மாற்றமே இருக்காது. ஜோரா ஒரு கை தட்டு. ஏன்னா பெண் வேஷம் எல்லாரும் போடுவா, எல்லாரும் பொருந்தா, ஒரு சில பேருக்கு தான் பொருந்தும். யூடியூப் பார்க்குற வகையில ஒரு வள்ளியம்மன் நாடகத்துல போட முடியல. சகோதரர் பெருமாள்ராஜ் ஐயா ரசிகர்கள் மன்றத்தின் சார்பாக நடத்தக்கூடிய வருஷம் நடக்கும் அந்த விழா. அந்த விழாவில் நம்ம தை மாதம் நடக்கும். இவருடைய வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் சார்பாக நாங்கள் நடத்துகிறோம். அந்த நாடகத்தில் ஒரு வள்ளியம்மன் நாடகத்தில் முழுமையாகவே டான்ஸா ஒரு சிறந்த நகைச்சுவையாளர். ஒரு கை தட்டுங்க. எனக்கு இந்த வாய்ப்பு டான்ஸா நடிக்கணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தி மாப்பிள்ளை நீங்க தான் பண்ணணும்னு என்னை கூட்டி வந்தது மாமா. ஆமா ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன். இதுக்கு மேலே என்னம்னா நம்ம குழுவினர், நம்ம பெருமாள்ராஜ் வாட்ஸ்அப் குழுவினர் எல்லாருமே நாங்கள் சகோதரர். அதனால 18 செஞ்சோம். இன்னொரு விஷயம், எல்லாத்துலயுமே ஆண்டவன் கொடுத்துருக்கேன். நான் தெரியாம கேட்கிறேன் மாப்பிள்ள, 2 மணிக்கு மேல பார்வை தெரியாதா? சாமியார் இடுப்புக்கும் சாந்தி இடுப்புக்கும் வித்தியாசம் தெரியாம அவர் இடுப்பை போய் கிட்டிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பெருமைப்படுத்துற இந்த மாதத்தினம் கவி வணக்க சால் வணக்கம் குருநாதர் கிணிந்தவராசான முன்பினது அட திருட்டுமே அட அறிவு அட்டு வச்சுல அவன் சுத்தினவளே புத்தியா வச்சியாச்சோளே ஏண்டா ஏண்டா ஐயா இஜ்ஜ பேசிட்டீங்க ஏண்டா நோட் வேண்டியா நான் யாரா நோட் ஏற்கனவே நோட்னால தான் வரல விட்டுட்டாங்க. சரி கிளம்புடா, அந்த வேலை செய்யறதுக்கு. ஐயோ கிளம்புடா, நீ கூட்டி போடா போடா போடா. வணக்கம், நல்ல ஒரு வார்த்தைகளை கூறுவேன். பக்குவம் தவறாத பலமான வாழ்த்து ஒரு சில உரங்களை யார் கேட்கலாம் கேட்கலாமா? வெச்சவர்கள் வேங்கடவர் வெண்பவர் பாதையில் ஜென்மம் எடுக்கவா மச்சான் கூர்மா கோலா சிங்கா மாமா ராமா 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 கோபால மாமா என்ற பிறந்தாமனை புகழை அனைதினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் என்றும் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குருகத்தரித்த குரல் என்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வயமொழி கிணங்க 1.25 அடியிலே 7 சிறிலே அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. 5லே 1 பெற்றால் 5லே 1 தாவி 5லே 1 ஆறியர் காகி 5லே 1 பெற்று
அனங்குகின்ற ஏனானூரில் 5 ஒன்று வைத்து அவன் நம்மை அடித்து காப்பான். அழிவா புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சாத்தான் இருக்கணும், புரியலாம் இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் நல்லா பார்க்கணும். வெங்கட கவிகள் எல்லாம் வேறு விதமாக சொல்வார்கள். அது எதிராளிகள் ரொம்ப அழகாக கவனித்து அதற்கு தகுந்த மாதிரி உடனே கூறுவார்கள். ஒரு காலடி 4 பந்தலடி அது என்னடின்னு ஏற்றாரு கம்பர் உடனே. அவையார் சொல்றாங்க, 8 லட்சணமே எம்என்ஆர் நம்பரையே வட்டில் பெரியம்மை வாங்கணுமே கூரையில்லாவிடே குலராமன் தூதவனே யாரேடா கேட்டா ஆராக்கிறேடான்னு பாருங்க. உடனே பதில் பாருங்களேன். உடனே ஒரு காலடி 4 பந்தலடி, ஒரு காலடி 4 பந்தலடி அது என்னடின்னு கேட்கிறார். அது என்ன அழகா அவர் சொல்றாரு பாருங்க. 8 லட்சணமே எமன் ஏறும் பரியே வட்டில் பெரியம்மை வாங்கணுமே கூரையில்லா வீடே. கூரையில்லாவிட என்ன வீடு? குலராமன் தூதுவனை யாரு? குரங்க. யாரையடா கேட்டாய்? ஆறா கீரையடா. அது என்ன கீரை? ஆறா கீரை. ஒரு காலில் இருக்கான் 4 பந்தல் இருக்கும், 4 இலை இருக்கு. அது ஒரு காலடி 4 பந்தல் அப்படின்னு கேட்டவுடனே பதிலை சொல்லி அந்த விளக்கங்கள்லாம் கொடுத்த புலவர்கள். இப்ப நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? நான் புள்ளி வச்சா கோலம் போடணும் எதிராளி. அப்படி கோலம் போட தெரியல, ஒண்ணு அலங்கோலமா போற மாதிரியாவது பண்ணன. கோலம் போட தெரியலைன்னா பேசாம போயிடணும். கோலம் போட தெரிஞ்சவங்கள கூட்டி வந்து விட்டுறேன். ஏன்னா உங்களை பாக்குறப்ப எனக்கு என்னமோ இப்ப என்னன்னு தெரியுதுன்னா, சந்தையில வித்தாடு சொச்சாடு முடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே எனக்கு தெரியுது. ஐயோ என்னமோ பேசுறாரு, ஒன்றும் புரியலைங்க எனக்கு தெரியுமா. முதல் கோணம் முற்றிலும் கோணம்னு ஆயிடக்கூடாது. என்னடா எப்போ வேற மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி ஆரம்பிச்சுட்டு என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. எப்போ நம்ம என்ன சொல்றது, எப்படி பதில் சொல்றது அப்படின்னு இன்னும் சொல்றேன். அதுக்காக விட்டு கொடுத்து போக முடியுமா? யாருமே விட்டு கொடுத்து போக சொல்ல. யாருமே எப்பொழுதும் சொல்றேன். எப்போதும் எப்போ ஒரு மாதிரி பேசுறாரு, அப்படி பேசுறாருன்னா அது எப்படி போயிட்டே இருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு பாதம் வேணும்ல. நம்ம பாதம் தண்ணி பாதங்கிறத காட்டணுமா இல்லையா? நீங்களா தேவையில்லாத ஒண்ணு கூட இழுக்க கூடாது, சரியா? மண்டே பொழுதுங்க. நாளைக்கு பெருமாள் ராட்சி சரியில்லைன்னு சொல்றாங்க. இந்த அம்மா நிக்குது, எனக்கு என்னன்னு மிகப்பெரிய ஆள் சொல்றாரு. உங்க அப்பா நம்பிராஜன், உங்க அப்பா நம்பிராஜனா இல்ல உங்க பாட்டனா? பாட்டனுக்கு தம்பியா? உங்க கூட்டனை நேரத்தை முடிச்சு வச்சுட்டு அப்புறம் எப்படி இன்னைக்கு இருப்பாரு? ஒரு ஆளை நீ போய் பார்த்தா அந்த ஆளு முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே ஓஞ்சாம வந்துச்சு. தமிழ் வந்து ஒரு கதை சொன்ன பாருங்க. ஒரு பிள்ளை வந்துச்சு, ஒவ்வொன்னா பார்த்த உடனே முடிச்சு வச்சா பேரு கூப்பிட கூட செத்து போயிட்டாங்கன்னு. திருச்சியில காலேஜ்ல இருந்து வந்தா உங்க சின்ன பாட்டனை கொண்டு விட்டிய சொல்லிவிட்டு, ஐயா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன எங்க சின்ன பாட்டிய டிக்கெட் வாங்கிட்டாரு சிரிச்சுக்கிட்டு. ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல ஒருத்தர் செத்து போயிட்டா சிரிச்சுக்கிட்டு டிக்கெட் வேண்டாரு, அதனால நேரம் வச்சு ஆத்தாடிய நல்ல வேலையா போச்சு போவாங்க. உங்க அண்ணன் நீ ஒரே யூடியூப் வேற ஓடிட்டு இருக்கு. இப்படி சொல்றீங்களே அவங்க குடும்பத்துல பார்த்தா என்ன நினைப்பாங்க? உங்க குடும்பத்துல எவ்வளவு அழகு நீங்க முடிச்சுக்கிட்டு பார்த்தா அப்படின்னா. நீ தெரியாம சொன்ன, அவர்கிட்ட மட்டும் சொன்ன. இப்ப எல்லாம் தெரியணும்ல எப்படின்னு நம்ம புகழ் எல்லாம் சொன்னாரு. போங்க. 5 ஒன்று பட்டான், 5 ஒன்றை தாவி, 5 1 ஆறாக ஆரியர் காகேகி 5 1 பட்டு அனங்கக நகைலாடூரி 5 1 வைத்து அமையவன் அவன் நம்மை அழித்துடாம ஆஞ்சநேய பெருமாள் செய்யறது எல்லாம் பாருங்க. எதுக்கு நான் சொன்னிங்கிற விஷயத்தை நீங்க தெரியாம நின்றா கூட அதுக்கு நான் ஒட்டு புள்ளி வைத்திருக்கிறேன். இந்த புள்ளியை பாருங்க. அவன் இமே அழித்துக்கப்பாரு ஆஞ்சநேய பெருமாள் சொன்னாங்க. எதுக்கு சொன்னார்னா விவரம் சும்மா இல்லை. ஏனென்றால் ஏறுமையில் ஏறி விட யாரும் உண்டு, ஈசனுடன் ஞான மொழி பேசு உண்டு, யார்கள் வினை தீர்க்க ஒன்று, வேல் வாங்கி நின்ற ஒன்று, மாறுபட்டு சூரனை வதைக்கும் ஒன்று, இன்னொரு முகம் காத்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு? இன்னொரு முகம் இருக்கு, காத்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு? ஏறுமையில் ஏறி விளையாடும் ஒன்று. ஒண்ணு நான் கேக்குறதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சா நீங்க பட்டுன்னு பதில சொல்லணும். அதான் நீங்க முதல்ல இல்லையா நானா பதில சொல்லணும்ட்டு நீங்க எனக்கு என்ன செக் மாட்டாதீங்க. ஒண்ணு செய்யி. இல்ல நீங்க முதல்லயே பாயிண்ட் புள்ளி வச்சிட்டீங்க. புள்ளி வச்சிருக்கேன். தெரிஞ்சா அழகா கோலம் போடு, இல்லன்னா அலங்கோலமானாச்சும் போடு. போட்டு விட்டு போ. அப்படி இல்லையா நீ போயிரு, ஒரு சேலை இதுல கட்டி விட்டு போயிரு. நான் மைக்கு வீட்டு சேலை கட்டியாவது பேசுறேன். மைக்கு எதுக்கு சேலை கட்டி விடணும்? மைக்கு கூட தேவையில்லை. மைக்கு வீட்டு ஆளே இல்லாட்டி நீங்க தனியா புலம்பிக்கிட்டுனாச்சும் இருப்பீங்க. பேசிக்கிட்டுமே புலம்புறது வேற, பேசுறது வேறங்க. தனியா ஒரு விஷயங்களை சொல்லிட்டு கருத்துக்களை சொல்வேன். கருத்துக்களை சொல்றேன்ல. தமிழுக்கு இருவர் வேணும்ல. ஈசனுடன் ஞான மொழி பேச உண்டு. ஈசனோட ஞான மொழி எப்படி பேசினா தெரியுமா? தந்தை
சுவாமி மழை. என்ன சொன்னாரு? ஓம் என்ற பிரணவம் வந்ததுக்கு விளக்கம் தெரியாத படைப்பு தொழிலை தொடங்குன நீ படைப்பு தொழிலை ஆரம்பிக்கலாமா? உனக்கு தகுமா அப்படின்னு பிரம்மனை கேட்கிறார். விளக்கம் கேளுன்னு சொல்றார். விளக்கம் சொல்ல தெரியாத பிரம்மன் என்ன செய்யறாரு? முருகப்பெருமா என்ன செஞ்சாரு? கந்தர்வ சிறையில் அடிக்கிறார். தலையில கொட்டி கந்தர்வ சிறையில் அடைச்சாரு. உனக்கு தெரியலையே நீ இந்த குளம் பாக்குற அப்படி தலையில கொட்டி அடைச்சாரா? ஆமா. படைப்பு தொழிலுக்கு சொந்தக்காரி யாருங்க? அவர் படைப்பு தொழிலுக்கு சொந்தக்காரர் பிரம்மா. பிரம்மா தானே? ஆமா. அவரை சிறையில் அடைச்சிட்டா உலகத்துல ஜீவராசில படைக்க முடியுமா? முடியாது. மறுபடியும் படைப்பு தொழில ஆரம்பிச்சவர் யாரு? எம்பெருமான் முருகப்பெருமான். எப்படி முருகப்பெருமானுக்கு அந்த துறையை கொடுத்தது யாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறை கொடுத்தா அந்த துறையை அவர்தான் பண்ணணும். ஆமா. வரும்னா அவனுக்கு மலைமொழியில வேலை, வாயு பகவான காட்டக்கூடிய வேலை. சிவபெருமானுக்கு எல்லாம் தெரியுமியா? ஆமா. ஐந்தொழிலுக்கு சொந்தக்காரே சிவபெருமான் தானே? ஆமா. எல்லா துறையும் அவருக்கு தெரியும்னால அவரே அதை செய்ய முடியுமா? செய்யல. ஒருத்தருக்கு ஒரு துறையை ஒதுக்கி கொடுத்துட்டா அவருக்கு எந்த வேலை? நித்ரா தேவின்னு ஒருத்தர் கொடுத்தா. யார் அது? நித்திரையை கொடுக்கக்கூடியவர். தூக்கம். மூதேவின்னு ஒருத்தர் கொடுத்தாங்க. ஸ்ரீதேவின்னு ஒருத்தர் கொடுத்தாங்க. ஆமா. இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு துறையை அவங்க பாத்துக்கிறேன். ஆனா பிரம்மனு தலையில கொட்டி கந்தர்வ சிறையில் அடைச்சிட்டா படைப்புத்துல முருகப்பெருமான் எப்படி தொடங்க முடியும்? அவரே எடுத்து. சரி, முருகப்பெருமான் எப்படி தொடங்கினாரு? முருகப்பெருமான் எப்படி தொடங்கினாரு? இவர் முருகன் தான் படைச்சாரு அப்படின்னு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? சொல்லவா? இருக்கு. சொல்லவா? எல்லா காய்கறிகளையும் முருகப்பெருமான் அதாவது பிரம்மன் கீழே தொங்கும்படி பார்த்து படைத்தார். ஆனா முருகன் என்ன செய்றார் அப்படின்னா நட்டமா இருக்க மாதிரி படைச்சிருக்காரு. எப்படி? யாரு? வெண்டைக்காய் இருக்கு பாத்தீங்களா? வெண்டைக்காய். இல்ல அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கதையை சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லவா? உனக்கு சொல்லவா? அவர் நான் சொல்லவா? சொல்லவானே நீ சொல்லவானே நின்னுட்டே இருக்க. உன்னை கேள்வின்னு ஒன்னு கேட்டா நீ தான் பதில் சொல்ல. கேட்டா தான் பதில் சொல்லணும். என்னண்ணே சொல்லுங்கண்ணே. இல்லண்ணே இல்லண்ணே நீங்க வெள்ளச்சடக்காரங்க சொல்லுங்க. நான் கேள்வி கேட்கிறேன், பதில் இந்த மாதிரி சொல்ல. நானே பதில் சொல்றேன். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதுதானே பதில் சொல்லணும். சொல்லவா சொல்லவான்னு கேட்டா பதில் சொல்லலங்க. கேள்வி கேட்ட அவர் தொழிலாளி வந்து இன்னொருத்தல காட்டு கொடுக்க மாட்டாங்க. காட்டி கொடுக்க மாட்டேன். அந்த அம்மாவுக்கு தெரியல நான் பதில் சொல்ல. நான் சொல்லவா சொல்லவாங்கிறத ஒழிச்சு பதில் சொல்ல மாட்டேங்குது. சொல்லணும்ல. அதுமாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நான் ஐந்துல ஒன்றுபட்டா ஐந்து விளக்கம் தெரியுமான்னு கேட்டேன். தெரியாம மக்கமா நிக்கிறேன். தெரியும் இல்ல உங்களுக்கு விளக்கம் சும்மா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்குங்க. இங்க பாருங்க. முருகப்பெருமான் படைச்சதுலயே முந்திரி பழத்தை படைச்சது முருகப்பெருமான் தான். முந்திரி பழத்தை படைச்சாரா? ஆமா. எப்படி முந்திரி பழத்தை அவர்தான் படைச்சாருன்னு எப்படி உனக்கு தெரியும்? எல்லா பழத்துலயும் கொட்டை உள்ள இருக்கும், பழம் வெளியில அப்படிதான் இருக்கும். ஆனா இவர் எப்படி படைச்சிருப்பாருன்னா கொட்டை வெளியில வச்சு பழம் உள்ள அப்படி படைச்சிருவாரு. வித்தியாசமா இருக்கும். அதனாலதான் முந்திரி பழத்தை முருகப்பெருமான் படைச்சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த வெண்டைக்காய் பத்தியில வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காய் எப்படி தெரியும்? எல்லா காயும் கீழே தொங்குன மாதிரி இருக்கும். ஆனா வெண்டைக்காய் ஒரு மட்டும்தான் இப்படி மேல நட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும். பாலத்தை நோக்கி. ஆமா. பறவைகளில எல்லா பறவைகளுமே சாதாரண பறவைகள் தான். ஆனா எல்லா பறவைகளுமே முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், அடகாத்து குஞ்சு பொரிக்கும். ஆனா முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு பால் கொடுக்கக்கூடிய பாலூட்டி எது அப்படின்னா வவ்வால் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை. அந்த வவ்வாலை படைச்சது எம்பெருமான் முருகப்பெருமான். பாத்தீங்களா? கொட்டி போட்டு பால் கொடுக்கிற பறவையா? நீ பேசாம நல்லா கவனிங்க. உன்னை வாயை கிழிச்சுடுவேன். ஒரு அம்மா பொய் சொல்லுது. என்னங்க? முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்கிறது எல்லா பறவைகளுக்கும். ஆனா நீ என்ன சொல்ற? முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு பால் ஊட்டும் அப்படி ஒரு பறவைன்னு இந்த அம்மா சொல்லுச்சு. நல்லா பாருங்க. முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு பால் ஊட்டும் ஒரு பறவைன்னு சொல்லுச்சு. அது எந்த பறவை? முட்டையிட்டு குஞ்சு. நீங்க முட்டையிட்டு எப்படிங்க குஞ்சு பொரிக்கும்? இங்க பாரு, எல்லாம் கவனிக்கிறாங்க. எல்லாம் கவனிக்கிறீங்க. எல்லாம் கவனிக்கிறாங்க. முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு பால் ஊட்டு பறவை அப்படின்னு நீ சொன்ன. நீ அப்படி இப்ப இல்லங்கறீங்க. எப்படி லொல்லங்கறீங்க? பாருங்க. எல்லாரும் காத்துறாங்க. இங்க பாருங்க. முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு அடகாக்கக்கூடிய பறவை எல்லா பறவையும் சாப்பிடும். சொல்லிட்டேன். ஆனா முட்டையிட்டு குஞ்செல்லாம் பொரிக்காது. அது குட்டி போட்டு பால் கொடுக்கும். அப்ப நீ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல நீ என்ன சொன்ன? முட்டையிட்டு சொன்னீங்கல, அப்படிதானே நீ சொன்ன? அப்ப நீ அப்படி சொன்னங்கறத நான் எனக்கு கதை தெரிஞ்சதுனால விளக்கத்தை அப்படியே கண்டுபிடிக்கிறேன்.
நீ சொன்னது அப்படி இல்லைன்ட்டு நான் அம்மா முட்டையிட்டு அப்படி குட்டி போட்டு பால் கொடுக்குன்னு சொன்னோன்னே ஆமா சாமி போட்டா அவங்க எல்லாம் என்ன நீ என்ன சொல்ல மாட்டேன் நீங்க என்னத்துக்கு நாரத வேஷம் போட்டு வரீங்க அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். ஆனா நான் கேட்க மாட்டேன். பாருங்களேன் எவ்வளவு விவரம்னு. இது என்னையவே நீ சோதிக்கிறிய எதுக்கு நான் உன் முகரக்கட்டை வள்ளி பேச முடியல நான் குற்றம் கண்டுபிடிக்கிறவன் நாரத வேஷம் போட்டு என்ன இதெல்லாம் படைச்சது எம்பெருமான் முருகப்பெருமான் தான். ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னைய படைச்சது முருகப்பெருமான், உங்களை படைச்சது முருகப்பெருமான், துர்ராஜாவை படைச்சது முருகப்பெருமான், அழகப்பாவை படைச்சது முருகப்பெருமான். நம்ம நாடகத்துறையில உள்ள அனைத்து பேர்களையும் படைச்சது எம்பெருமான் முருகப்பெருமான். எதை வேணாலும் இப்ப நீ சொன்னாதான் ஏத்துக்கிறேன். நாடகக்காரர்கள் அனைத்தையும் வந்து என்ன அதாவது என்னைய படிச்சது பிரம்ம தாங்க. பிரம்மாவுடைய வலது துறையிலே பிறக்கப்பட்டவன் நானே. நீ வள்ளி எப்படி பிறக்கப்பட்டவன கதையை நான் சொல்லிடுவேன். இப்ப சொல்லல, நான் சொல்லிடுவேன். ஆரம்பத்துல வந்து சொல்லிட்டேன். அப்புறம் உன்னைய படிச்சது என்னைய படிச்சது அழக படிச்சது எல்லா படிச்சது முருக படிச்சது எப்படி சொல்ல முடியும் நீ? எல்லாமே பாத்தீங்கன்னா சொன்னலே ஓரறிவுல இருந்து ஈரறிவுல இருந்து இந்த முருகப்பெருமான் படைச்ச படைப்புகள் எல்லாமே இயற்கைக்கு மாறாக படைக்கப்பட்டது. எல்லாமே முருகப்பெருமான் படைக்கப்பட்டது அப்படின்றத என் கருத்து. ஆனா இயற்கைக்கு மாறான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? பகல் பூரா உழைப்பாங்க, இரவுல நல்லா வந்து நிம்மதியா தூங்குவாங்க. அதான் இயற்கை. ஆனா நம்ம அப்படியா? இரவு பூரா உழைக்கிறோம், பகல்ல போய் நிம்மதியா தூங்குறோம். அப்ப இயற்கைக்கு மாறா இருக்கிறது யாரு? அப்ப இரவுல தூங்கி பகல்ல வேலை பார்க்கறது மனிதர் எல்லாமே. ஆமா, நம்ம என்ன பகல்ல தூங்கி இரவுல உழைக்கிறோம். அதனால முருகப்பெருமான் படைக்கப்பட்ட படைப்புன்னு நான் சொல்றேன். இயற்கைக்கு மாறாதனால சொல்றேன். ஆமா, நீங்க அத ஒரு வகையில ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. சந்தோஷம். அப்படி சொல்ல இன்னொரு விஷயம் கேக்குறேன். வெளிநாட்டிலே பணி புரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்கலாம், இல்ல வெளிநாட்டுல இருந்து போனவங்க இருக்கலாம், நம்ம சொந்தக்காரர் இருக்கலாம். வெளிநாட்டிலே பணி புரியவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு நேரத்துக்கு வேலை பார்த்தோம்னா அந்த வேலை நம்ம குடும்பத்துக்கு சம்பளத்துக்கு இது கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி அங்க என்ன கேட்பாங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் கேட்பாங்க. இரவிலே பார்க்கும், அதாவது பகல்ல பார்த்து இரவு நேரங்களையும் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொருத்தர் இரவு நேரத்து வேலை, ஒரு வாரம் பகல் நேரத்து வேலை, ஒரு வாரம் இரவு நேரத்து வேலை. அப்ப அவங்களை என்ன சொல்றது? இயற்கைக்கு மாறாகத்தானே அவங்க. அப்ப அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க உங்கதான், அதனால நான் இவங்களை சொல்றேன். உங்களுக்கு ஒருவேளை அவங்களெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவங்களும் முருகப்பெருமான் படைக்கப்பட்ட படைப்பா கூட இருக்கலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு கூட எல்லாத்தையும் முருகப்பெருமான் படைச்சிருக்கலாம். ஓஹோ, இன்னைக்கு இரவு பூரா பகல் முடிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு முருகப்பெருமான் படைச்சிருக்கலாம். அப்ப நாளைக்கு யாரு பிரம்ம படைச்சதா? நாளைக்கு பிரம்மா படைச்சவங்களா இருக்கலாம். என்னமா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் தெரியாதவங்க. நான் அதெல்லாம் கேட்கல. நான் கேட்கிற கேள்வி நீங்க என்ன கேட்டீங்க? முதல் கவி என்ன கவி? நீங்க என்ன கவி சொன்னீங்க முதல்ல சொல்லுங்க. நீங்க ஐந்திலே ஒன்று பெற்றான். ஐந்திலே ஒன்று பெற்றான் அப்படினா இருங்கங்க, ஒவ்வொண்ணா சொல்லுங்க. ஐந்திலே ஒன்று பெற்றான் அப்படினா நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள். பஞ்சபூதத்துல ஐந்திலே ஒன்று பெற்றான் அப்படினா வாயு புத்திரன் யார் அப்படினா ஆஞ்சநேய பெருமான். அததான் நீங்க கேக்குறீங்க, சொல்லுங்க. ஆஞ்சநேய பெருமான் நீ சொன்னது பஞ்சபூதம், நிலம், நீர், தீ, காற்று, வானம், 5. இப்ப நீ ஆஞ்சநேயரை நீ சொல்றீங்க. ஐந்துல ஒன்று பெற்றான யார் பெற்றது? வாயு பகவான். வாயுவானுடைய மகன் தான் ஆஞ்சநேயர். ஆமா, சரி, ஐந்துல ஒன்று பெற்றான். ஐந்துல ஒன்றை தாவி அப்படின்னா? ஐந்துல ஒன்றை தாவி அப்படின்னா கடலை தாண்டின்னு அர்த்தம். கடல் நீர் இருக்கு பாத்தீங்களா? இல்ல, இந்த கடலை தாண்டி தானே போய் சீதாமாவை பார்க்க போனார். அதனாலதான் கடல் நீரை தாண்டி, அதான் ஐந்துல ஒன்றை தாவி. சீதையை பார்க்க போகும்போது கடலை தாண்டி போனார். அதனாலதான் ஐந்துல ஒன்றை தாவி. நிலம், நீர், தீ, காற்று, வானம் அது நீர் என்று சொல்லக்கூடிய வருது. ஆமா, 5 பஞ்சபூதத்துல நீரை தாண்டி ஐந்திலே ஒன்று. ஐந்திலே ஒன்றாக அப்படின்னு அந்த ஐந்திலே ஒன்றாக காத்தோட பறந்து போனார். அதனாலதான் ஐந்திலே ஒன்றாக வாயுவாக பறந்து போனார். அவர் நடந்து போகல, பறந்து போனார். அதனாலதான் ஐந்திலே ஒன்றாக. ஆரியர்காக ஏகி, அதான் சீதையை பார்க்க போனாரு. ஆரியர்காக ராமனுடைய மனைவி சீதையை பார்க்க போறதுனால ஆமா, ஐந்திலே ஒன்று பெற்ற அப்படின்னு சொன்னேன். ஐந்திலே ஒன்று பெற்ற யாரு? ஐந்திலே ஒன்றை தாவி ஆரியர் காகின்னு சொன்ன சீதையை பார்க்கறதுக்கு ஐந்திலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலானது. இலங்கை கண்ட அயலானது. இலங்கைக்கு தான் போறாரு அவரு. இலங்கையை தான் சொல்றீங்க நீங்க. ஐந்திலே ஒன்றை தாவி ஐந்திலே ஒன்றாக ஆரியர் காகி ஐந்திலே ஒன்று பெற்ற அப்படின்னா ஒன்று பெற்றனா என்ன பெற்ற? எது பெற்ற? அனங்கை கண்ட அயலானது. ஆமா, ஐந்திலே ஒன்று வைத்து. ஐந்திலே ஒன்று வைத்துனா நெருப்பு வைத்து எல்லாத்தையுமே நெருப்பு வச்சார். போய் இலங்கைக்கே நெருப்பு வச்சார். இலங்கைக்கு நெருப்பு வச்சு எல்லாத்தையும் அழிச்சார். அதனாலதான் ஐந்திலே ஒன்றை வைத்து அவன் நம்மை அழித்து காப்பான். எல்லாத்தையுமே அழிச்சுட்டு நம்மை அவர் ஆட்கொள்வார் அப்படின்னு அர்த்தம். அந்த கவிக்கான விளக்கம் இதுதான்.
அவர்தான் ஆஞ்சநேய பெருமான் 5 பஞ்சபூதங்களிலே சம்பந்தப்பட்டு சீதையை பார்க்க போய் சீதையை மீட்டி வருவதற்கு இலங்கையை அழித்து கொண்டு வந்தார். அழித்து காப்பார். முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே, யாம விட்டதி மூழ்க மூழ்க. அப்ப பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில இலங்கையில தீ வச்சு ஆஞ்சநேய பெருமான் அங்கே அசுரர்களை அரக்கர்களை அடித்து சீதையை மீட்டு எடுத்து வந்தார். அதான் மிக பெரிய ஒரு காரணம். அதானே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. ஏன்னா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஆஞ்சநேய பெருமான் அப்படின்னா அப்படி ஒரு விளக்கம் இருக்குது என்பதை இப்படியா எல்லாம் நன்றி. அதாவது விளக்கம் இருக்குது என்பதை கவிக்கு விளக்கம் சொல்லணும், சும்மா கவி இல்ல. விளக்கத்துல புத்தகம் இருக்கு, புராணம் இருக்கு. அதானே? ஏன்னா ஆஞ்சநேயர் சொன்ன புடிச்சு வச்சானா பிள்ளையாரு, முடிச்சு வச்சானா ஆஞ்சநேயர்னு. புடிச்சு வச்சானா பிள்ளையாரு, முடிச்சு வச்சானா ஆஞ்சநேயர். அதானே? ஆமா. எங்க போய் புடிச்சு வச்சேன்? எதை முடிச்சு வச்சேன்? ஏங்க புடிச்சு வச்சாரா பிள்ளையார்னா மகாபாரத வேத வியாசர் சொல்ல விநாயக பெருமானாகப்பட்டவர் எழுதினார் மகாபாரதத்தை. அப்படி எழுதும் போது அதை புடிச்சு அந்த ஆரம்பிச்சு வச்சதே விநாயக பெருமான். அதனாலதான் அவன் எடுத்து வச்சாரு. எது மகாபாரதத்தை விநாயகர் சொல்றார், தொடங்கி வச்சார். வேத வியாசர் சொல்றார், ஆமா விநாயகர் எழுதினார். இவங்க 2 பேருக்கு என்ன போட்டி வந்துச்சு? நான் நிறுத்தாம சொல்லுவேன், நீங்க நிறுத்தாம எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் நிறுத்தாம எழுதுவேன், நீங்க நிறுத்தாம சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அப்ப இவர் நிறுத்தாம சொல்லிக்கிட்டே இருக்காரு, அவர் எழுதிக்கிட்டே இருக்காரு. எழுதிக்கிட்டே இருக்கும் போது எழுத்தாணி உடைஞ்சிருச்சு. உடனே தன்னுடைய தந்தத்தை உடைச்சு எழுதுறாரு. ஏமா முதல் சோறு வாங்கினீன்னா 2வது சோறு வாங்குவியா வாங்க மாட்டியா? ஏன் வாங்குவேனே? ஒரு சொன்னாரு, அவர் எழுதினாருன்னு நிப்பாட்டிட்ட. என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு அப்புறம் இவர் நிறுத்தாம சொல்றாரு, இவர் நிறுத்தாம எழுதுறாரு, அப்புறம் இது ஒடிஞ்சு வச்சு தந்தை தோல்றாரு. என்ன உனக்கு செலவடக்கா? என்ன விளக்கம்னா இந்த மாதிரி தெளிவா சொல்லணும். ஒரே வார்த்தையில முடிக்கிறதா புடிச்சு வச்சா பிள்ளையா? ஆமா. அப்ப புடிச்சு வச்ச ஆஞ்சநேயர்னா அது முடிச்சு வச்சார். ஆஞ்சநேயர்னா முடிச்சு வச்சாரு. அப்பா முடிச்சு வச்சாங்கன்னா முடிச்சுருப்பா, நாடகத்தை முடிச்சு வச்சுருப்பா. என்னப்பா கிறுக்கி மாதிரி பதில் சொல்ற? தெரியலனா தெரியலன்னு ஒத்துக்குமா? சத்தியமா நான் பதில் சொல்றேமா. ஒரு கேள்வி கேட்டா பதில் நான் சொல்றேன். சரிங்க சாமி. ஒண்ணு நான் என்ன முடிச்சு வச்சாங்கன்னா முடிச்சு வச்சாரு. இது எப்படிமா முடிச்சு? நல்லா கேளுங்க. ஒரு வள்ளி இந்த அப்பா சொன்னாரு, இப்ப சொல்ல பாருங்க, இப்ப சொல்ல பாருங்கன்னா அவரே தூங்கிட்டாரு. நல்ல வேலையா முடிச்சு வச்சுட்டாரு. அப்படின்னா முடிச்சு வச்சா எப்ப முடிச்சு வச்சாரு? என்ன திணற என்ன திணற? எப்படி முடிச்சு வச்சாரு? கதையை சொல்லு. தெரியுமா தெரியாதா? நீ தெரியும் சொல்லு. என்னங்க அவல்லி அப்படி இப்படி நீங்க நொப்படி நீங்க என்ன தம்பி? எனக்கு என்ன இப்படி நிக்கிறாங்க? விளக்கம் சொல்ல தெரியாம தெரிஞ்சுனா பதில் சொல்ல, தெரியும்னா நான் சொல்றேங்க. ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி நான் பதில் சொல்ல முதல்ல. வளர்ந்து வர்ற பிள்ளைக்கு அழுது முடிச்சாங்க முடிச்சு வச்சாங்க. அது பதிலா எவ்வளவு நேரம் வாங்கி பேசுனீங்க? மண்டே பீலி கந்தாண்டே இருங்கப்பா. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? முடிச்சு வச்ச ஆஞ்சநேயர் சொல்லுங்க. முடிச்சு வச்ச ஆஞ்சநேயர்னா அதுக்கு கதை இருக்குங்க. ஆமா. என்ன பண்ண முடிச்சு வச்சாலும் முடிச்சிட்டேன். நான் பாடம் சொல்றேன். மறுபடியும் நீ சொல்ற. ஆமா ஆமாமா அதுக்கு ஒரு கதை இருக்குன்னா கதை சொல்ல வேண்டியதானே? அந்த கதை இப்ப என்னன்னா இப்ப முடிச்சு வச்சாரு ஆஞ்சநேய பெருமானுக்கு அதுக்கு நான் விளக்கம் சொல்லணுமா? அப்ப சொல்றது இல்லையா? நான் சொல்லி ஆகணுமா? சரி நீ சொல்ல வேணாம் விடுமா. நான் உன்னையெல்லாம் வச்சு நான் எப்படி நாடகம் நடத்துறது? நான் சொல்லி ஆகணுமா? நீங்க கேளுங்க. இந்த அம்மா சொல்லணுமா? உன்னை கேட்டு அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு சொல்லணுமானா என்னமா பிரச்சனை? தெரிஞ்ச விஷயத்த தெரியாத ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறது நல்லது. என்னது தெரிஞ்ச விஷயத்த யாருக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. சரி இருங்க சாமி. ஆஞ்சநேய பெருமானும் அர்ஜுனனும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது